எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் வச்சுருந்துருப்போம்னா நீங்கள் நம்ம பிடிஎஸ் வந்து ஜெனிக்கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துகிட்ருக்க ட்ரை பண்ணியிருந்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதோட விட்டோமா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்து ஓடுறீங்க. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க எப்படி ஜெனியை அப்படி தொடலாம், அப்படி பார்க்கலாம், நான் தான் அவங்க ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து ஓடுறீங்க. இங்கே லிசா வந்து ஜெனியை வந்து சமாதானப்படுத்திச்சுப்பா. ஸோ அவளும் வந்து நீங்கள் ஓடினதை வந்து பார்க்கல ஃபர்ஸ்ட் திங். தென் நம்ம பிடிஎஸும் அவங்க பின்னாடியே வந்து வந்துச்சுக்காங்க. ஏன் நில்லுமா, நான் சொல்கிறத கேளுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே வராங்க. ஆனால் நீங்கள் வேணாம், என் பின்னாடி யாரும் வராதிங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ அக்ரெசிவாக கத்துறது அவனுங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விடு, நான் எதையும் கேட்க தயாராக இல்லை, ப்ளீஸ் இங்கேருந்து போங்க, என் பின்னாடி வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. நம்ம பாய்ஸும் அவங்க பின்னாடியே வந்து வர்றானுங்க. நீங்கள் அப்படி போயிட்டு ரோட்டில் தான் வந்து போயிட்டுருப்பீங்க. அப்போ வந்து அங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி வருது. அங்கே வந்து ஒரு பஸ்ஸு வந்து நின்றுருக்கு. நீங்கள் அதை பார்த்தோன்னே இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஒய்யன் நில்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து இவங்களும் வந்து கத்திக்கிட்டே வந்து வந்துருச்சுக்கானுங்க. ஆனால் நீங்கள் எவன் பேசுறதும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே அந்த பஸ்ஸில் வந்து ஏறிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் ஏறுறதுக்கும் அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம பாய்ஸ்லாம் அவங்கள விட கொஞ்சம் ஒரு 10 அடி 15 அடி டிஸ்டன்ஸில் தான் வந்து வந்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ உங்களை வந்து அவனுங்களால் வந்து கேட்ச் பண்ண வந்து முடியல. டே பஸ்ஸு போகுதுடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து பஸ்ஸை வந்து தட்டிச்சுக்கானுங்க. ஆனால் அங்கே அப்போலாம் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுறானுங்க. நம்ம பிடிஎஸ் இப்போ என்னடா பண்ணுறது, கார் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சுகாஷ் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஷெல்டர் கிட்ட தான் வந்து வர்றாங்க. ஏன்னா அவனுங்க கார் அங்கே தானே இருக்குது. ஸோ மறுபடியும் அங்கேயே வந்து வர்றானுங்க. இப்போது இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜெனியும் லிசாவையும் காட்டினோம்னா நம்ம லிசா தான் காரை வந்து ட்ரைவ் பண்ணிச்சுக்கா. நம்ம ஜெனி வந்து அமைதியாக அழுத மாதிரி வந்து உட்காந்துச்சுக்கா. நீ எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்க போகிற, வண்டி எங்கே போகணும், உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போக விரும்பலை அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்கிறா. சரி, எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி லிசா வந்து கேட்குறா. எங்கேயாவது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. என்னை நம்பி நீ என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி லிசா கேட்குறா. ஏன் இல்லை, உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காது, ஏதோ நான் உன்னோட பரம்பரை எதிரி முதல்ல பார்த்துட்ருக்க, அதனால் கேட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. போகலாம், ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நம்ம ஜெனியோட இந்த ஒரு வாரத்தையே லிசாவுக்கு வந்து ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிசாவும் காரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்து போகிறான். இப்போ வந்து ஒரு டைமிங் வந்து கொஞ்சம் ஈவினிங் 6:30 இல்லை 6:45 அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் தான் இந்த இதெல்லாம் வந்து நடக்குது. சரின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிசாவும் ஒரு பார்க்கில் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறா. இறங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இங்கேயா, இறங்கு சொல்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறா. நம்ம ஜெனியும் வந்து இறங்குறா. அந்த பார்க் வந்து சீசைடு இருக்க பார்க். ஸோ அந்த பார்க்கில் நடந்துக்கிட்டே 2 பேரும் சீயை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்ம லிசா, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம், ஏன் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. பிகாஸ் ஐ லவ் தம், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா நம்ம ஜெனி. இப்போது ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. எனக்கு தெரில, மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்றமா வந்து சொல்கிறா. சரி, உனக்கு அதை பற்றி பேச பிடிக்கலைன்னா வேணாம் அப்படின்றமா சொல்லிட்டு ஸ்டில் 2 பேரும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம ஜெனி, ஆமாம் நீ எப்படி அங்கே கரெக்டாக வந்த, எல்லாம் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு தான். பார்த்தேன், நீ பதட்டமாக ஓடுறப்பே தெரிஞ்சிச்சு ஏதோ பைத்தியக்காரத்தனை பண்ண போகிறேன்னு, அதான் உன் பின்னாடியே வந்தேன். நீயும் கரெக்டாக நான் நினச்ச மாதிரி பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணியிருக்க. அவனுங்க கூப்பிட்டானுங்கன்னா நீ போயிடுவியா, அறிவு வேணா, இந்த டைமிங்கில் கூப்பிட்றானுங்களே என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு நீ பாட்டுக்கு பல்லே லிஸ்ட் வந்துச்சுக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ என்னை எவ்வளோ திட்டினாலும் எனக்கு அது தெரில லிசா, அந்த டைமிங்கில் நான் அவங்க மேலே வச்சுருந்த லவ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னே தெரில,
ஜெனி வந்து அவங்க மேலே லவ்னு சொல்கிறப்ப நம்ம லிசாவுக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஓ, அப்பேற்பட்ட லவ்வோ? அவனுங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சும் நீ போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நம்ம ஜெனி அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அந்த பக்கமாக திரும்பி பீச்சை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவங்க வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே உங்களை தேடி ஒருத்தங்க வந்து சுற்றிட்டுருக்கானுங்கள்ல, அவனுங்களும் அவங்க கார் எடுத்து உங்களை வந்து தேடிட்டுருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து தானே வந்திருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸு வந்து எந்த டைரெக்ஷனில் போச்சு என்ன ஏதுன்றது அவங்களுக்கு சுத்தமாக தெரில. ஸோ உங்களுக்கு வந்து விடாமல் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. தென் அவங்க பிஏக்கு கால் பண்ணி இப்போ ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக எனக்கு ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன், வித்தின் 10 மினிட்ஸில் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறான். ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். ஸோ இவனுங்களும் நம்பர்லாம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. தென் இப்போ வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அவனுங்க இன்னுமாட ட்ரேஸ் பண்ணுற பாஸ், அது ஏதோ ஹில் ஸ்டேஷன் போல் பாஸ், நம்பர் ட்ரேஸ் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி சிக்னல் விட்டு விட்டு கிடைக்குது, அதனால தான் எந்த இது கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கானுங்க. எந்த பக்கம் போகுது பாஸ்? நீங்கள் இருக்க டைரெக்ஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பாஸ் அந்த சிக்னல் காட்டுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். டேய் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இவனுங்களும் ஒரு மாதிரி பதட்டமாக போயிட்டே இருக்கானுங்க. தென் விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காங்களா. இங்கே நீங்கள் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிருச்சு உங்களுக்கு, நீங்கள் ஃபோனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்கள பெரிய பெரிய விஷயம் கூட அவ்வளோவா பாதிக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்க வந்து உங்களுடையவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க சொன்னது அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இனிமேல் இந்த மாதிரி எத்தனை பேர் கூட இருந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நினைக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அழுகையாக வந்து வருது. ஏன்னா அதான் சொல்லியிருந்தேன், ஒயின் வந்து கொஞ்சம் சைல்டிஷான பொண்ணு, எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்க முடியாது அவளால் அப்படின்றதுனால நீங்கள் இன்னுமே வந்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இங்கே இவனுங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. டே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சொல்கிறான். என்னடா சொல்கிற? சரி ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோனோட ட்ரேஸ் நம்பர் அது அனுப்பு, எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஒரு பக்கம். இப்போது ஒரு இருட்டவே செஞ்சிச்சு, நைட் டைம் ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமிங்கில். மேம் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து இறங்குறீங்க. உங்களுக்கு இப்போ தான் பதட்டமாக இருக்குது, நம்ம வாட்டுக்கு ஏறி வந்துட்டோம், இது என்ன இடம்னு வேறு தெரியலையே, சரி யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா 100+ மிஸ்டு கால்ஸ் வந்து வந்திருக்கு நம்ம பிடிஎஸ் கிட்டேருந்து. நீங்கள் இவங்க கூடலாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிசாவுக்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க. லிசாவோட நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. லிசா வந்து ஜெனியை காப்பாற்றின அவசரத்தில் உங்களை மறந்தே போயிருந்திருப்பா. இப்போ தான் வந்து அவளும் ஃபோன் எடுக்கிறா, பீச்சில் தான் இருக்காங்க இன்னும். லிசா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஒயின் மறந்து போயிட்டேன், எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தெரியலையா அப்படின்ற மாதிரி அவளுக்கு பதட்டமாக இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சிட்டா. ஜெனியும் என்னாச்சு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்கே இருக்க, உன் பக்கத்தில் ஏதாவது அடையாளம் சொல்லு. இங்கே கங்னம்னு போட்டு ஒரு போர்டு இருக்குது. கங்னம்மா? அங்கே ஏண்டி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நான் பஸ்ஸில் ஏறினேன், அது இங்கே தான் லாஸ்ட் ஸ்டாப்புன்னு சொன்னாங்க, அதுதான் இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சரி நீ எங்கேயும் போவேனா, எங்கே வரைக்கும் அங்கேயே ஏறு, உன் லொக்கேஷன் ஆன் பண்ணி ஷேர் பண்ணு. அது எப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்டெப் வந்து சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து கட் பண்ணிட்டா. இங்கே வந்து உங்களை ட்ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் சிக்னல் வந்து கிடச்சிருது. பாஸ் கங்னமில் இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்னமில் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறானுங்க. இவங்களுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிஏவும் வந்து லொக்கேஷன் வந்து அனுப்பி வைக்கிறான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபாகவே இருக்குது. உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அங்கனுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் நைட் டைம் அப்படின்றதுனால அங்கே அவ்வளோவா ஆளும் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, அவசரப்பட்டமோ அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து உங்ககிட்ட ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. நல்லா ஃபேஸெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிற்கிறாங்க. இவன் என்ன ஒரு மாதிரியாக இருக்கான், ஏன் இங்கேயே பார்க்குறான்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் தள்ளி வந்து உட்காந்துக்கிறீங்க. பார்த்தா இந்த பக்கம் 2 பேர் நிற்கிறானுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களே பார்த்த மாதிரி. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நடக்கிறீங்க. பார்த்தா அவங்க உங்கள் பின்னாடியே வர்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே வேகமாக இங்கேருந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் அவங்களும் பின்னாடியே வந்து ஓடுறாங்க. ஸோ நீங்கள் ஓடின அவசரத்தில் உங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வந்து நீங்கள் கவனிக்கலை. உங்களுக்கு இப்போதைக்கு இங்கேருந்து போனால் போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைல்ல. ஸோ இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரில. அதுவும் இல்லாமல் அந்த ரோட்டில் வேறு ஆளையும் காணோம் ஒன்றையும் காணோம். ஹில் ஸ்டேஷனில். ஸோ ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கப்ப உங்கள் முன்னாடி 2 பேர் வந்து பிளாக் பண்ணுறாங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிடிஎஸோட பொண்டாட்டி, குட்டி பொண்டாட்டி இல்லை அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்காக பார்த்து வச்சுருக்கீங்க. உன் ஹஸ்பண்ட்ஸால் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஸோ இது என்னோட ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறான். வேணாம், என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையெல்லாம் வருது. ரொம்ப லேட் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை அப்படியே இங்கே கட் பண்ணுறோம். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பிடிஎஸும் லிசாவும் அட்ட டைமிங்கில் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. நீங்கள் முன்னாடி இருந்த லொக்கேஷனுக்கு. அங்கே வந்து பார்க்குறப்ப அவங்கள காணோம். தென் பிடிஎஸ் லிசாவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம லிசா, ஒயன் இங்கே இருக்கேன்னு கால் பண்ணான், அதனால தான் நான் வந்தேன். ஆனால் ஒயனை காணோம் அப்படின்னு வந்து கேட்குறான். பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து தேடிச்சுருக்காங்க உங்களுக்கு காணோன்னே ஒரு மாதிரி செம்ம பதட்டமாக இருக்குது பிடிஎஸ்க்கு. எங்கடா போயிருப்பா தெரில, இங்கே தான் எங்கே இருக்கிறோம், தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கமாக தேடிகிட்டே இருக்காங்க. தென் லிசா தென் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாற்றி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ரிங் போதும், ஆனால் எடுக்க மாட்டேறீங்க. அவங்களுக்கு இன்னும் செம்ம பதட்டமாக இருக்குது. நம்ம ஜேகே ஒரு வேளை வேறு ஏதாவது முடிவு, டே அவளுக்கு அதுக்கெலாம் தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் மறுபடியும் வந்து தேடிச்சுக்கானுங்க. பார்த்தா ஒரு இடத்துல உங்கள் ஃபோன் மட்டும் ரிங் ஆகுது. ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து சொல்கிறா. என்னென்னு பார்த்தா அவங்க ஃபோன் மட்டும் தரையில் கிடக்கு. பார்த்தா அது நொறுங்கெல்லாம் வேறு கிடக்கு. என்ன நடந்திருக்கும், இது ஒயன் ஃபோன் தானே அப்படின்னு எடுத்து ஜின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது உங்கள் ஃபோன் தான். டே அப்போ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முனுக்கு அழுகையே வந்துருச்சு. சரி யாரும் பதட்டப்பட வேணாம். அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்கிறா. ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுகுறாங்க. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவன்தோ அவங்க மேலே கோவம் இருந்தாலும் அவங்க அழுகிறது வந்து லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் வேகமாக அந்த சிசிடிவி இருக்க இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அங்கே வேகமாக உள்ளே நுழையிறாங்க. சொன்னேன் இந்த சவுத் கொரியா ஃபுல்லாக அவங்க வந்து ஃபேமஸ்ன்னு. அவங்க பார்த்தோன்னே பிடிஎஸ் சர்ஸ் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அதெல்லாம் அப்போ இருக்கட்டும், சிசிடிவி நாங்கள் செக் பண்ணோம், வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு ஜேகப் வந்து சொல்கிறான். ஓகே சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கூப்பிட்டு வந்து போகிறாங்க. இவங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சிசிடிவியில் வந்து நீங்கள் ஓடி வந்தது ப்ளஸ் 2 பேர் வந்து முன்னாடி வந்து மறைச்சது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் உங்களை ஒரு வண்டியில் தூக்கிட்டு வந்து போயிருக்காங்க. அதை பார்த்தோன்னே பிடிஎஸ்க்குலாம் உயிரே இல்லை, உயிரை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து சொல்கிறா. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் எதுவுமே ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி மண்டை ஃபுல்லாக பிளாங்காக கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வருது. ஒயனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் பதட்டமாகறாங்க. நம்ம லிசா வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. நான் நம்ம சுகா தான் வந்து அந்த வண்டி நம்பர் வந்து நோட் பண்ணுறாரு. நான் உடனே பிஏக்கு கால் பண்ணி இப்போ ஒரு வண்டி நம்பர் அனுப்புகிறேன், அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாய்ஸ் எதுவும் சீரியஸான விஷயமா? ஆமாம், மேமை கடத்திட்டாங்க, நம்மளோட ஆளுங்க எல்லாரும் இப்போ இறக்குற கங்னமுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே பாஸ், இன்னும் 10 செகண்டில் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கட் பண்ணிச்சான். இவனுங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில. ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தால் தானே வந்து இவங்களால் எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியும்.
ஸோ அவனுங்க வந்து அப்படியே அந்த வண்டி போன டைரெக்ஷன்லேயே வந்து அவங்களோட கார் எடுத்துகிட்டு வந்து போயிடுச்சுக்கானுங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இப்போ உங்களை காமிச்சோம்னா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் மயக்கத்துலேருந்து கண்டு முழிக்கிறீங்க. பார்த்தா அவங்கள சேரில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. எந்திரிச்சிட்டாங்க போலையே, பிடிஎஸோட குட்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் இப்போ தான் கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு 7 பர்சன் அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இன்னும் நல்லா உத்து பார்க்குறீங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அவங்க யாருன்னு. கொஞ்சம் ஃபஸ்ட் எபிசோடில் இவங்க கூட சண்டை போட்ட ஒரு ஆப்பனன் கேங் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அங்கே நின்றுருக்காங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. என்ன வேணும், ஏன் என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. பரவாயில்ல, வீட்டோட பண்ணுறது நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஏய் சும்மாறா அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் அவனை மண்டையிலே தட்டிட்டு, எங்களுக்கு என்ன வேணுன்றதை உங்ககிட்ட கேட்க முடியாது, உன்னோட புருஷங்க கிட்ட தான் கேட்க முடியும். அது ஓவாயில் கேட்கணுன்னு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஐயோ ஏம்மா, குழந்தைத்தனமாகவே இருக்காத, நாங்கள் சொன்னால் நீ அதை செய், இல்லை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலைல, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. இதனால் தொணன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் கண் எடுக்கிறான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே பயமாயிருச்சு. டே ஸ்கூல் பொண்ணுடா, விட்டு பார்ப்போம். ஆமாம், நீ எதுவுமே எங்களுக்கு பண்ணலை தான். அண்ணா, நீ கட்டிட்டு வந்திருக்கியே புருஷன் ஒருத்தலடா 7 பேர். 7 பேர் அவனுங்க பண்ணியிருக்காங்களே, கச்சக்கமாக பண்ணியிருக்கானுங்க. என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கதை சொல்லு, நல்லா சொல்லு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறான். பொறுமையாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி இவனு சொல்லிட்டு, என்ன பண்ணியிருக்காங்களா, இங்கே நிம்மதி எடுத்திருக்கான், என் பிஸ்னஸை குலைச்சிருக்கான், அதுக்கும் இல்லாமல் என் தங்கச்சியை என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்திருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உங்களுக்கு சொன்னது கூட உங்களுக்கு புரியலை ஃபர்ஸ்ட் திங். ஆனால் லாஸ்ட்டாக சொன்னான்ல என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான்னு, அது வந்து ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்படி இப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கு வேணும், எங்களுக்கு தேவை. இப்போ உன் புருஷனுக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பேசுகிற, இல்லை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்குது. அவங்க நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, நாங்களே தர்றோம் அப்படின்றமா இன்னொருத்த வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே முழிச்ச மாதிரியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஓகே டார்மிஸ், இதை இங்கே கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். இதில் வச்சு நம்ம வேலையை கண்டிப்பாக பண்ணலாம். இதில் வச்சுருந்துருப்போனா உங்களை வந்து கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாங்க. தென் நம்ம பிடிஎஸ் வந்து அந்த வண்டி நம்பர் வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதோடட்டமா சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போது உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அப்படியே அழுத மாதிரியே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களை கட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. இதே மாதிரி தானே என் தங்கச்சியும் கெஞ்சிருப்பா, விட்டானுங்களா இல்லையே, அப்போ நாங்கள் மட்டும் எதுக்கு விடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை, ப்ளீஸ் அண்ணா என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நெஞ்ச நக்கிட்டாலே அண்ணன் என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறான். அண்ணா இல்லைம்மா மாமா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறான். என்னது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. டே, நீ எவ்வளோ நேரம்டா நீங்கள் பேசிகிட்டே இருக்க போகிறீங்க, எனக்கு இவ்வளோ பார்க்க அப்படி இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறான். டே, இப்போல்லாம் ரஃபெல்லாம் டீல் பண்ணக்கூடாது, அங்கே பாரு குழந்தை பயந்துருச்சு பாரு, ஒன்றும் இல்லடா செல்லக்குட்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் வந்து கை வைக்கிறான். வேணாம் அப்படின்னு சும்மா நீங்கள் வந்து அலறீங்க. என்னடி வேணாம், இத்தனை நாள் நீ பிடிஎஸ் கூட படுக்காமையாக இருந்திருப்ப அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். உங்களுக்கு இன்னும் அழுக வருது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சும்மா நடிக்காத, 7 பேர் கூட படித்தவ தானே நீ
அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி டியரி ஐஸோட வந்து பார்க்குறீங்க. தென் அவன் அப்போ படுக்கலையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து அலறீங்க. ஓ மச்சான் வெர்ஜின் போல மச்சான், என்னடா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஊரா வீட்டு பொண்டாட்டியே விட மாட்டானுங்க, சொந்த பொண்டாட்டியை தொடாம வச்சுருக்கானுங்க அப்படின்னு சும்மா இன்னொருத்த வந்து கேட்குறான். குட்டி பொண்டாட்டியில் பயந்துரும்ல, அதான் கொஞ்சம் வயசாகட்டும்னு விட்டுருப்பாங்க போல் அப்படின்னு மாதிரி இன்னொருத்த சொல்கிறாங்க. மொத்தம் 7 பேர் இருப்பாங்கன்னு மாதிரி வச்சுக்கோங்க. சரி, நம்ம எதுக்காகவும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாத்தியா உன் நிலைமைய, உன் ஓர்ஜினிட்டியை நீ எங்ககிட்ட தான் லூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து உங்கள் சின்ன பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். உங்களுக்கு விட்டால் அவ்வளோதான், செத்துடலாம் போல் இருக்க அவங்க பேசுகிறலாம் கேட்குறப்ப. நீங்கள் வேணாம் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நான் அவங்க காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. காலில் விழுகிறேன் கையில் விழுகிறேன்ட்டு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் பேபி கேர்ள், கொஞ்ச நேரம் அமைதியாரு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து கை வைக்கிறான். வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து கத்திடுறீங்க. அதே செகண்ட் ஒரு பயங்கரமான கன் ஷாட் வந்து கேட்குது. நீங்கள் அப்படியே அந்த அதிர்ச்சியிலே கையை மூடிருப்பீங்க. உங்கள் கண்ணோ மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ தெரிக்குது. அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஐஸை. அது பிளட்டு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. என்னன்னு பார்த்தா அங்கே அந்த கை வச்சுருப்பான்ல உங்கள் ட்ரெஸ் மேலே, அவனோட கையிலே யாரோ வந்து கன் ஷாட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்னு மாதிரி செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நம்ம பிடிஎஸ் தான். ஒரு மாதிரி செம்ம கோவமாக நினச்சிக்காங்க. தென் நம்ம ஆரம் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்துருப்பான். அவன் கையில் தான் கன்று வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த அதிர்ச்சியிலே வந்து மயங்கிடுறீங்க. உங்ககிட்ட நம்ம லிசா தான் வேகமாக வந்து ஓடி வர்றா. தென் நம்ம பாய்ஸும் பின்னாடியே வந்து வர்றானுங்க. ஒயன் ஒயன் என்னாச்சு அப்படின்னு மாதிரி லிசா வந்து உங்கள் கணத்தில் வந்து தட்டிகிட்டே இருக்கா. ஆனால் நீங்கள் ஸ்டில் வந்து அன்கான்ஷியஸாக வந்து இருக்கீங்க. ஒயன் நீங்கள் வந்து வேகமாக கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுகா வந்து சொல்கிறான். சரி அப்படின்னு நம்ம லிசாவும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி கேரி பண்ணிக்கிட்டு, ஐ மீன் துண்டாலாம் தூக்கலை, உங்களை ஷோல்டரில் அப்படியே தாங்கிட்டே வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம பாய்ஸ் எல்லாம் செம்ம கோவமாக அவனுங்களை வந்து பார்க்குறானுங்க. அவனுங்களுக்கு அள்ளு விடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்குறான். ஆனால் நம்ம பாய்ஸ் எதுவுமே பேசாமல் அவனுங்களை ஒரு மாதிரி பச்சைக்கணவங்க முறைச்சி பார்த்துட்ருக்கானுங்க. அவனுங்க பேசுகிற நிலமையிலே இல்லை. ஏன்னா அவன் வந்து உங்கள் மேலே கை வச்சுருப்பான்ல, அதுதான் வந்து அவனுங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. எப்படி உங்களை தொடலாம் அப்படின்ற மாதிரி கொலை வெறியில் வந்து இருக்கானுங்க. அடுத்தலாம் பேசுகிறதுக்குலாம் இடமே இல்லை. பாய்ஸ் ஒவ்வொருத்தனும் வந்து ஆக்ஷனில் வந்து இறங்கிடுறானுங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கோவமாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட தப்பு நடக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா அவனுங்க பேசுனதெல்லாம் வர்றப்ப கேட்டுட்டு தான் அவங்க வந்திருப்பானுங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எப்படா நீ பேசலாம், அதுவும் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். தென் கன் எடுத்து ஒவ்வொருத்தனையும் போட்டு வேற தள்ளிடுறானுங்க. தென் நம்ம பிஏ இருப்பார்ல, அவர் வந்து கரெக்டாக பாடி கார்ட்ஸோடு அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாரு. அவர் வந்து பார்க்குறப்ப பாய்ஸ் எல்லாம் அப்படியே மூஞ்சி கை கலர் ரத்தத்தோடு அங்கேக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. தென் ஸ்டில் அவங்களுக்கு வந்து கோவம் வந்து தீரவே இல்லை. ஒரு மாதிரி டெரராக உட்காந்துருக்காங்க. நம்ம பிஏக்கே அள்ளு விட்டுருது. அவன் அப்படியே பயத்தோட பாஸ் மேமை காணும் அப்படின்னு வந்து கேட்குறான். பத்திரமா தான் இருக்கா, இவனோட போனத்தை உருத்தலையாக அழிச்சிரு புரியுதுல அப்படின்னு சும்மா ஜின் கேட்குறான். புரியுது பாஸ், எலும்பு கூட எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என்னோட மாதிரி டெரராக பார்க்குறானுங்க எல்லாரும். என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு அப்படின்ற மாதிரி. தென் பாய்ஸ் வாங்க போகலாம், ஒயனை பார்க்கணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம வி வந்து வெளியே ஓடுறான். நம்ம மற்ற பாய்ஸும் பின்னாடியே வந்து போயிடுறாங்க. தென் இங்கே அப்படியே உங்களை காமிச்சா நீங்கள் காரில் வந்து அழுதுகிட்டே வந்து வர்றீங்க. லிசா உங்களை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் சமாதானம் ஆன மாதிரி தெரில. நீங்கள் காருக்கு வந்தோடனே லிசா வந்து உங்களை வந்து தண்ணியை தொளிச்சு எழுப்பியிருப்பா. ஸோ நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரையும் அழுதுகிட்டே தான் வந்து வர்றீங்க. லிசா ப்ளீஸ் இங்கேருந்து போகலாம், இரு அவங்க வரட்டும், போகலாம் லிசா ப்ளீஸ், எனக்கு அவங்கள பார்க்கவே வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுறீங்க. ஆண்டே பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரியா சரியா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து இருக்கீங்க. நம்ம லிசாவும் சரிஞ்சமாக சொல்லிட்டு உங்களை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து போகிறா. தென் நம்ம பாய்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து வர்றானுங்க. லிசாவை காணோம், ஒயன்னும் கூப்பிட்டு போக சொல்லியிருப்பா.
சரி லிசாவுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி வி வந்து சொல்கிறான். நம்ம ஜேகேவும் கால் பண்ணிச்சான். ஹே எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது நான் என் வீட்டில் இருக்கேன். அங்கே எதுக்கு போனேன்? ஐயன் தான் போக சொன்னான். நாங்கள் வரோம். வேணாம், வர வேணாம். ஏன்? அவள் அவங்க மேலே கோபமாக இருக்கா. இப்போ வந்தால் இன்னும் நிலமை மோசமாக தான் செய்யும். ஸோ வேணாம், இப்போதைக்கு வர வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஆனால் நம்ம பாய்ஸுக்கு வந்து கேட்கவே இல்லை. அவங்கள வந்து பார்க்கணும், ஒரு வார்த்தையாவது அவங்கக்கிட்ட பேசணுன்றது வந்து அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனுங்க வந்து ஃபோனை வந்து வைக்கிறானுங்க. நீங்கள் இங்கே அப்படியே அழுத மாதிரியே வந்து உட்காந்துருக்கீங்க. லிசாவோட பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து போயிருப்பாங்க. அதனால் லிசா வீட்டில் வந்து யாரும் இல்லை. இப்போது நீங்கள் லிசா ப்ளஸ் ஜெனியுமே அங்கே தான் இருக்கா. ஜெனி நீ ரூமுக்கு போ. எதுக்கு? அவனுங்க வர்றேன்னுக்கானுங்க. ஸோ நீ ரூமுக்கு போ ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார் வந்து சொல்கிறா. நான் வேணா என் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு நீ நாளைக்கு போகலாம். இப்போது மேலே லெஃப்டில் செகண்ட் ரூம், அதுதான் என்னோடது, அங்கே போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் வந்து சொல்கிறா. சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜெனியை வந்து அங்கே நின்று போயிடுறா. ஸோ நம்ம லிசா உட்காந்து உங்களை வந்து ஆறுதல் படுத்திகிட்டே இருக்கா. வீட்டு ஒன்றும் இல்லை, நீ இப்போ சேஃபாக இருக்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் தலையிலலாம் தடவை கொடுத்துருச்சுக்கா. நீங்கள் லிசாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, நான் பயந்தே போயிட்டு தெரியுமா, அவன் என் ட்ரெஸ்ஸிலலாம் கை வச்சிட்டான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி சரி, எல்லாத்தையும் அவனுங்க பார்த்துக்குவானுங்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, அவங்கள பற்றி பேசாத லிசா, அவங்களால தான் எல்லா பிரச்சனையுமே. அவன் என்ன சொன்னா தெரியுமா, அவங்க தங்கச்சி இவனுங்க அப்படின்றமா சொல்லிட்டு வந்து ஹெசிடேட் ஆகுறீங்க. உங்களுக்கு அதை சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்குது. சரி எனக்கு புரியுது, விடு விட்டு நீ அழாத, விடு பார்த்துக்கலாம் அப்படின்றமா சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் வந்து கை வைக்கிறா. நீங்கள் எனக்கு செத்துடலாம் போல இருக்கு லிசா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதுக்கு நீ இப்பெல்லாம் பேசுகிற? அவன் என்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாதிரி தான் கேட்டான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீங்கள் எதை பற்றியும் போட்டு மனசை குழப்பிக்காத, வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிடுச்சுக்கப்பே உங்களுக்கு பயங்கரமான ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கேட்குது. தென் நீங்கள் யாருன்றதை நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஒயன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எல்லாவனும் உங்ககிட்ட வந்து ஓடி வந்து வர்றான். நீங்கள் அப்படியே அந்த சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு அந்த தூண்கிட்ட போய் நின்றுக்கிறீங்க. ஒயன் இரு, பயப்படாத ப்ளீஸ், எங்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லி வந்து கத்துறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கத்தி பேசுறது. ஏன்னா உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒன்று அவனுங்களே அப்படி சொன்னது, இன்னொரு பக்கம் இவனுங்க இப்படி சொன்னது, உங்ககிட்ட கேட்டது அப்படின்னு உங்களால் எதையுமே வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கோபமெல்லாம் வேறு வருது. நம்ம சுகா, ஏன்னு எனக்கு புரியுது, நீ பார்த்தது நீ கேட்டது இதை வச்சு நீ பயப்படுற. ஆனால் எங்களுக்கு கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து வர்றான். முன்னாடி வராதிங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. ப்ளீஸ் ஓயன் புரிஞ்சுக்கோ, அவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் நாங்கள் அப்படி பண்ணோம். ஜெனிக்கிட்ட தப்பாக நடந்துக்கணுன்றது எங்களுக்கு எண்ணம் கிடையாது. சும்மா உன்னை புள்ளி பண்ணாலேன்னு பயமுறுத்துறதுக்காக. நீ பயமுறுத்த அப்படி பண்ணியிருந்தாலும் நீ பேசுனதெல்லாம் உண்மையை தானே பேசுன. இதுக்கு முன்னாடி நீ அப்படி பண்ண வந்தானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அவனுங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம சின்ன ப்ளீஸ் கொஞ்சமாவது எங்களை பேச விட அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து வரப்போகிறான். வராத, என்கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் தூணுக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுற? எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து வி வந்து கத்துறான். நான் எதையும் புரிஞ்சுக்க வேணாம், என்னால் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையுமே உங்களால தான் வருது. இதுக்கு முன்னாடி நிம்மதியாக இருந்தேன், இப்போ ஏன்டா உங்களை பார்த்தோன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் என் முன்னாடி வந்து என்னை இன்னும் டிப்ரெஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி அவனுங்களுக்கு அழுகையே வந்து வருது. என் நீ வார்த்தையை ரொம்ப பேசுகிற, பார்த்து பேசு, தெரிஞ்சுதான் பேசுகிற. எனக்கு உங்களை பார்க்க வேணாம், உங்கள் கூட பேச வேணாம், இன்னைக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் வேணாமே வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து கத்தி அழுகிறீங்க. அவனுங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அங்கேயே வந்து நிற்கிறானுங்க. நம்ம லிசாவுக்குமே இது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஒயன் ப்ளீஸ் காம் டவுன்,
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் வேகமாக அங்கே இருக்கிற ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து பூட்டிக்கிறீங்க. ஒய்யன் அப்படின்னு மாதிரி எல்லோரும் கதவை வந்து தச்சானுங்க. நான் ஒன்றும் செத்துற மாட்டேன், எனக்கு அந்தளவுக்குலாம் தைரியம் கிடையாது. எங்கேருந்து போங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. தென் எல்லா பாய்ஸ்க்குமே அழுக வந்து வருது. அவனுங்க அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி நிற்கிறானுங்க. நம்ம லிஸா அவங்கள பார்த்துட்டு, இப்போதைக்கு இங்கேருந்து போங்க, சூன் நான் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் மனசே இல்லை, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறானுங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அங்கேருந்து ஒரு மாதிரி புரோக்கனாகவே நடந்து போகிறானுங்க. தென் இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம பிடிஎஸோட வீட்டை காட்டினோம்னா அவங்க ரொம்ப பதட்டமாக வந்து இருக்காங்க. அது மீன் உங்கள் மாமனோட மாமியார் தான். ஏன்னா இன்னும் உங்களை வந்து காணோம், ப்ளஸ் உங்கள் ஃபோன் வேறு எடுக்க மாட்டுது, இவனுங்களுக்கு ஃபோன் பண்ணால் இவனுங்க ஃபோன் எடுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. தென் இப்போ தான் நம்ம பாய்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறானுங்க. அவங்க அம்மா அவங்கக்கிட்ட வேகமாக போயிட்டு, டேய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டிங்களா, எத்தனை நாள் தான் ஃபோன் பண்ணி தொலைகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்து நின்றுருக்காங்க. உங்ககிட்ட தான் கேட்குறேன், காது கேட்குதா இல்லையா, ஒய்யனங்க உங்கள் கூட தான் இருக்காளா, எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய் ஏதாவது பேசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஷோல்டரில் வந்து டச் பண்ணுறாங்க. தென் அவனுங்க இன்னும் எதுவுமே பேசலை. இப்போ பேச போகிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சவுண்டு தான் வந்து விடுறாங்க. அவ்வளோதான், பாய்ஸ் அப்படியே ப்ரோக்டோன் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா பாய்ஸ் எவ்வளோ கோல்டாக இருப்பாங்க, அழமாட்டானுங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி இப்படி அழுகவும் அவங்களுக்கே பயமாயிருச்சு. வீடியோஸோட அப்புறம் கழுவி ஊற்றுவார். இன்றைக்கி அவருக்கே ஒரு மாதிரி தூக்கிவாது போட்டுச்சு. அவர் அப்படியே நம்ம வீக்கிட்ட உட்காந்து, என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, யாராவது சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஏன்டா அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிடிஎஸோட அம்மாவும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒய்யனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பிடிஎஸோட அப்பா வந்து கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து மண்டையாச்சான். அப்புறம் என்னதான்டா பிரச்சனை, தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிடிஎஸோட அம்மா வந்து கேட்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ நல்ல பசங்க கிடையாது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுகா சொல்கிறான். அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன என்ன சொன்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ஜின், உண்மையாம்மா நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி உன் பிள்ளைங்க நாங்கள் ஒன்றும் உத்தமனுங்க கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு, ஏதாவது புரிகிற மாதிரி பேசுங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனுங்களும் A to Z என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இவனுங்க எப்படி பொண்ணு கூட இருப்பாங்க, தென் இப்போ உங்கள் கூட என்ன பிரச்சனையாச்சு, என்ன ஏது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோஸோட அம்மாவுக்கு அப்படியே ஹார்ட்டில் ஹிட்டி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க இதெல்லாம் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்ல பசங்க ஆனால் கொஞ்சம் கோவப்படுறானுங்க, இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும், அவங்களால அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ போய் தானே சொல்கிறீங்க, இல்லைம்மா எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேலாம் வந்து கத்துறான். இவங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. அவங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோவா பெருசாக இல்லை, ஏன்னா அரசல் புரசல் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுப்பார்ல. ஸோ அதனால வந்து அவர் வந்து பெருசாக வந்து எதையும் காட்டிக்கல. அதனால தான் நம்ம வீடியோஸை வந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பார். தென் என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கீங்க, அவன் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு, சும்மா தான்ப்பா பண்ணோம், ஐம் சாரி, யார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகோப் வந்து சொல்கிறான். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவனுங்க வேறு நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கானுங்க. சரி ஒயனுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லிசா வீட்டில் கூப்பிட்டு வர வேண்டியதானே, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எங்களை பார்த்தாலே பிடிக்கலையாம், எங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வருதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு. நம்ம சின், நாங்கள் அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோன்னு நினச்சலம்மா, கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணுறப்ப அவன் மேலே அந்த லவ்ன்ற எள்ளு கூட எங்களுக்கு வரலை. ஆனால் இப்போது லவ் மொத்தமாக அவன் மேலே தாம்மா இருக்குது. நாங்கள் அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட திரும்பி கூட பார்த்தது இல்லைம்மா. ஃபுல் ஃபோக்கஸ் அவன் மட்டும்தான் இருக்கா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்களை மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்றமா வந்து சொல்கிறான். இப்போது இனிமேல் ஒய்யன் வர மாட்டாளாம்மா, இங்கே கூட இருக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அழுகிறான். விட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அவன் அவங்க அப்பா வாக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகிறான். தென் நம்ம பிடிஎஸோட அம்மாவுக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரில. ஒரு பக்கம் அவனுங்க மேலே கோவம் வருது, இன்னொரு பக்கம் வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்குது பசங்க அழுகிறத பார்த்து.
அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போகிறாங்க. ஏய், இன்னும் நீ எதுவுமே சொல்லாமல் போகிற அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாங்க. நம்ம ஜேகே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, தெரியும் நாங்கள் பண்ணது மன்னிக்கக்கூடிய தப்பா கிடையாது, உண்மையாக இருந்தோம்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் என்ன மாதிரி இருந்திருக்கோம் தெரிஞ்சதுனால அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம மற்ற பாய்ஸ்லாம் அம்மாவை வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்படியே ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில, ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா பிடிஎஸ் எந்த மாதிரி இவங்க ஒரு சைடில் நினச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டால் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. போய் அம்மாவை ஏதாவது பாருங்கப்பா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவனுங்க அப்படியே எழுந்திரிச்சு அவனுங்க ரூமுக்கு வந்து போயிடுறானுங்க. தென் ரூமுக்குள்ளே எல்லாருமே நுழையிறானுங்க. அங்கே வந்து அவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் இதுவரை இல்லை தான், ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்றதுக்காக நீங்கள் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து வந்திருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைவெல்லாம் வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து வருது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஒரு மாதிரி பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் வந்து ஆயிடுறானுங்க. இங்கே இவனுங்க அழுகிறாங்க, அங்கே நீங்கள் அழுகிறீங்க. உங்களால் எதையுமே ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்மளால தான், நம்ம சொன்னதுனால தான் ஜெனி அப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்களும் அப்படி அழுதுட்டு தான் இருக்கீங்க. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் மனிலைய தாங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே. இல்லாமல் நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும், நீண்ட வழி அனுப்பணும். இதில் அந்த விஷயம் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். அதில் விஷயம் இருந்திருப்போம்னா, நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டு கத்திருப்பீங்க, அதுவும் நம்ம பிடிஎஸ் கிட்ட. தென் அவங்களும் ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதோட விட்டமா சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி வாங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 3 months கழித்து தான் வந்து காட்டுறோம். ஆக்சுவலி இந்த 3 months வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க, ஸ்கூலுக்கும் போகல. பசிச்சா சாப்பிடுவீங்க, இல்லைன்னா அவங்க அம்மா கட்டாயப்படுத்தினா சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான், அவ்வளோவா சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. உங்கள் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சிட்டீங்க. தென் பிடிஎஸும் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அவனுங்களை வந்து குத்திக்கிட்டே இருக்குது, உங்களால் தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல. அதெல்லாம் வந்து அவனுங்களால் ஏற்றுக்கவே முடியல. தென் லிட்ரலி அவனுங்களும் வந்து நடைபணமாக தான் இருப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சுற்றி வச்சுருக்கானுங்க. அவங்க அம்மாவுக்கு கோவம் தான் ஸ்டார்டிங்கில். தென் அவனுங்க சஃபர் ஆகிறத பார்த்துட்டு ஒரு அம்மாவாக அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே வந்து பேசலை. ஈவன் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாலுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, இல்லை அந்த ரூமை விட்டு வெளியவே வராமல் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பண்ணிச்சிக்கிங்க இந்த 3 monthsம். அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, உங்களோட நிலைமையும் புரியுது. உங்களால் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ உங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சரின்ற மாதிரி வந்து வச்சாங்க. தென் ஒன் ஃபைன் டே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் கண்ணை திறந்த மாதிரியே வந்து படுத்து கிடைக்கீங்க. இது வந்து காலையில் வந்து ஒரு 11 o'clock இருக்கும், அந்த மாதிரி டைமிங் தான். ஸோ இப்போ லிசா வந்து வர்றா. இடையில நீங்கள் லிசா கிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவீங்க, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஆண்டி ஒயன் என்னத்தம்மா சொல்ல, அந்த ரூமில் தான் இருப்பா, வேற எங்கே இருப்பா, போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம லிசாவும் வந்து வர்றா. உங்கள் ரூம் ரொம்ப என்ன சொல்கிறது, எதையுமே கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்த மாதிரியே படுத்து கிடைக்கீங்க. தென் நம்ம லிசா ஒயன் அப்படின்னு வந்து கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே அவள் பக்கம் படுத்த மாதிரியே டர்ன் பண்ணிட்டு வா லிசா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அது உங்களை பார்த்தாலே தெரியுது. நம்ம லிசா, இன்னைக்கு எவ்வளோ நாளுக்கு நீ இப்படி அடைஞ்சு கிடக்க போகிற, நீ தப்பு பண்ணலையே, ஏன் நீ உனக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா.
எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல, அதனால நான் வரல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என் நீ அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வா, ஸ்கூலுக்கு வா, ஃபைனல் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, ஒழுங்காக வந்து படி. நீ படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்பட்றாங்க, நீயும் ஆசைப்பட்றல மெடிசன் படிக்கணும்னு. அப்போது அப்படியே இருந்தால் வந்துருமா? கொஞ்சம் முயற்சி பண்ணணும்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நான் முயற்சி பண்ணுற நிலைமையில இல்லை லிசா அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு அதுதானே ஆசை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. எனக்கு இப்போ என் உலகமே வெறுத்து போச்சு, ஆசையாவது ஆசிடாவது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அரைஞ்சிருவேன் ஒயன், என்ன பேசுகிற நீ? நீ என்ன தப்பு பண்ண இப்படி இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு? தப்பு பண்ணது அவனுங்க, அவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். அவங்களும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீ பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்கிறேன். உன்னை நீயே வருத்திக்கிறதுனாலையோ இல்லை உன் மேலேயே ப்ளேமை போட்டுக்கிறதுனாலையோ நடந்தது எதுவும் மறப்பதா என்ன? கிடையாது. கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசி. நடந்தது நடந்துருச்சு, அதுக்காக நீ ஃப்யூச்சரையும் விட போகிற, நிகழ்காலத்தையும் விட்டுட்ருக்க. வேணாம் ஒயன், ஒழுங்கா வா, ஸ்கூலுக்கு வா, அப்போயாவது உன் மைண்டு கொஞ்சம் மாறும்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அவளுக்கு ஒரு பக்கம் கோபமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கவலையாக இருக்கவங்களை நினச்சி யோசிக்கிறேன் லிசா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. யோசிக்கிறேன்லாம் இல்லை, நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கு கிளம்பி இருக்கேன். லிசா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன், நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லைல்ல. தடவை ஒன்று கேட்குறேன், பண்ணு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, நாளைக்கு மட்டும் இல்லை, டெய்லி ஸ்கூலுக்கு வர்ற. தென் இந்த வீக் எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வரலாம். வேணாம் லிசா, போகிறோன்னா போகிறோம், அவ்வளோதான், ரெடியாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறா. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. தென் இதெல்லாம் வந்து உங்கள் அம்மா வந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க வெளியே. அவங்க லிசா கிட்ட, ஏன்பா அவளை கஷ்டப்படுத்த, வேணான்னா விட்டுற வேண்டியதானே, உனக்கு தான் தெரியுமே அவளை பற்றி. ஆண்டி, அவளை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். அவள் வேறு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இதெல்லாம் மறந்துடுவா ஆண்டி. ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் திஸ் ஆண்டி, என்ன நம்புங்க. அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க நம்ம லிசா. சரிப்பா, அவள் கொஞ்சம் தேடி வந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. உங்கள் கையில் தான் ஆண்டி இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது சொல்லி மாற்றணும். நான் சொல்கிறத அவள் கேட்பாதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட 2 படி மேலே நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பா, இல்லையா அப்படின்னு சும்மா இருந்து கேட்குறா. நான் என்னத்தப்பா சொல்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறதா, இல்லை இவ இப்படி இருக்காளேன்னு வருத்தப்படுறதா, எனக்கு தெரிலப்பா. பண்ணதான் ஆண்டி. ஆனால் நான் ஒரு விஷயம் உண்மையாக சொல்லுவேன், பிடிஎஸ் இப்போ மாதிரி கிடையாது. அதுவும் என்கிட்ட பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் மாதிரி சுத்தமாகவே கிடையாது. நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பொண்ணுங்கக்கிட்ட அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருந்தது தான், உண்மைதான், அது எனக்கே தெரியும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஸ்கேண்டல்ஸும் இல்லை ஆண்டி. கொஞ்சம் ஓயன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்க. அவளுங்க சஃபர் ஆகிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. தென் ஓயன் நீங்கள் சொன்னால் கேட்பா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறா. அவங்க அம்மாவும் பெருமூச்சு விட்டுட்டு ஒயனோட ரூம்குள்ளே வந்து வர்றாங்க. ஒயன் வாமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. சாப்பிடவா அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றாங்க. வேணாம்மா, பசிக்கலை, இன்னும் நீ எவ்வளோ நாளாக அப்படி இருக்க போகிற, உனக்கு சாப்பாடு தான் எல்லாமே. ஆனால் அதை விட்டுட்டு இப்படி ஒன்றையே நீ வருத்தி வச்சுக்க எதுக்காக ஒயன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. எனக்கு ஆன்சர் தெரியாதுமா, நீ எதுக்கும் என் கேள்வி கேட்காதே ப்ளீஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஒயன் பாருடா, நான் ஒத்துக்கிறேன், அவனுங்க பண்ணது தப்பு தான், சரி புரியுது. ஒரு பொண்டாட்டி அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒயன், அவனுங்களே சொன்னாங்கன்னு நீ சொன்னல, ரூம் வரைக்கும் போயிட்டு எதுவும் பண்ணாமல் வந்திருக்காங்கன்னு. அப்போது உன்னை பொண்டாட்டியை நினச்சதுனால தான் அவங்களால வேறு பொண்ணு தொட முடியல ஒயன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜெனி அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அதுவும் உன் மேலே இருக்க அக்கறையில் தான், ஒன்று அவள் புள்ளி பண்ணாஞ்சதுக்காக தான், அவளை பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேச வேணாமே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க.
எனக்கு பேசணும். இன்னும் எவ்வளோ நாள் நீ இப்படி இருக்க போகிற? சரி, நான் ஸ்கூல் போகிறேன். சரி, அது மட்டும் போதுமா? உன் மைண்டை சேஞ்ச் பண்ண வேணாமா? அம்மா ப்ளீஸ், என்னால் முடியல, போதுமே. ஓயன், நீ அவங்க கூட கட்டாயம் வாழ்ந்துதான் ஆகணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் வாய்ப்பு கொடுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி யோசனையோடய வந்து உட்காந்துருக்கீங்க. தென் டேஸும் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் மாதிரி எந்த சுட்டித்தனமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போவீங்க, லைக் அ ஸ்டோன் உட்காந்துருப்பீங்க, அப்படியே ஸ்கூல் முடிஞ்சோடனே வருவீங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம பாய்ஸுக்கும் நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். ஸோ அவனுங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு தோன்றப்ப வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கூல் விட்டு வெளியே வர்றப்ப மறைமுகமாக, அதாவது உங்கள் முன்னாடி வராமல் உங்களை தள்ளி நின்றே பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் உங்கள் டேஸும் வந்து பாஸ் ஆகுது. அப்படியே ஒரு நாள் நீங்கள் எப்பவும் போல் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து வர்றீங்க. லிசா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பா. நீங்கள் வந்து இப்போ லிசா கூட தான் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்களும் சரின்ற மாதிரி வந்து அங்கே வந்து நின்றுச்சிருக்கீங்க. அது வந்து லிட்டில் பிட் அந்த ரோடு சைடில் தான் வந்து நின்றுச்சிருப்பீங்க. தென் உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள 1008 தாட்ஸ் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க. தென் லிசாவுமே வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பா. உங்கள் மண்டைக்குள்ளே அதுவாக தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டில் உங்கள் தாட்ஸ்லேயே தான் வந்து இருக்கீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரோடை வந்து சரியாக கவனிக்கலை. லிட்டில் பிட் அந்த ரோட்டுக்கு கீழே தான் வந்து நின்றுச்சிக்கிங்க. அப்போ வந்து ஒரு வண்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்களை நோக்கி தான் வந்து வந்துட்டுருக்கு. அந்த வண்டியில் ஹாரன் அடிச்சுமே நீங்கள் வந்து கேட்கல. தென் நீங்கள் அப்படியே உங்களோட தாட்ஸ்லேயே வந்துருக்கீங்க. தென் கரெக்டாக அது உங்கள் பக்கத்தில் வரப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அந்த வண்டி உங்கள் பக்கத்தில் வந்துருச்சுன்னு. தென் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி காதில் கையை வச்சு நின்றுச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஹேண்டு உங்களை பிடிச்சி அவங்க பக்கமாக இழுத்துக்கிறாங்க. நீங்களும் செம்ம பதட்டத்தில் அவங்கள அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் நார்மலாகிறீங்க. இப்போ தான் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க நம்ம சுகா தான். அவங்கள அப்படியே ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் நம்ம சுகாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வேண்டா வெறுப்பா பார்த்து மூஞ்சி திருப்புவாங்கல்ல, அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம சுகா கிட்டேருந்து விலகி நின்றுக்கிறீங்க. இது நம்ம சுகாவுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. உங்களை பார்த்து ஒன்றும் இல்லைல்ல, சரி ஓகே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறீங்க. நம்ம சுகா வந்து உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் லிசாவோட காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸ்டில் லிசா வந்து வரல, ஆனால் அவள் கார் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் அவள் காருக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம சுகா பொறுத்து பார்த்தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த மாதிரி மூஞ்ச திருப்பினது அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ வரான். நீங்கள் வந்து அவன் வர்றதை வந்து நோட் பண்ணவே இல்லை. அவனும் காருக்குள்ளே ஏறி வந்து உட்காடுறான். நீங்கள் என்ன பண்ணுற, இது லிசாவோட கார், கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. என்னவா, அவள் வந்தால் பார்த்துக்கலாம், யோ வெளியே இறங்கியா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். யாரெல்லாம் அந்த டிரைவரை தான் சொல்கிறான். அவருக்கும் தெரியல நம்ம சுகா யார் என்னன்னு. ஸோ அவர் வந்து இறங்கிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்க போகிறீங்க. அப்போ நம்ம சுகா அவங்க கையை பிடிச்சிட்டு, என்னடி நான் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவராக பண்ணிச்சேன், ஏதோ மூஞ்சை பார்த்து வேண்டா வேற பார்த்துருப்பற, ஏன் என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ கொடூரமாவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் கையை விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படி தாண்டி தொடுவேன், என்னடி பண்ணுவேன், கை மட்டும் இல்லை எங்கே வேணால் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் நெக்லேருந்து அப்படியே கையை கீழே கொண்டு வரான். நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்ணில் டியர்ஸே வந்து வந்துருச்சு. நம்ம சுகா அப்படியே உங்களை கீழே வந்து தள்ளுறான். இப்போ நீங்கள் சீட்டில் வந்து விழுந்துட்டீங்க, வேணாம் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு ஷோ அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்களும் அப்படியே உங்கள் வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க உங்கள் கையை வச்சு. சும்மா அழாத, அழுகிறப்ப பார்த்தா ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படின்னு மாதிரி அவன் ஹார்ட்டில் வந்து கையை வச்சு காட்டுறான். நீங்கள் அப்படியே டியரி ஐஸோடையே வந்து அவனை பார்த்து வச்சுருக்கீங்க. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு, தப்பு பண்ணந்தான் ஒத்துக்கிட்டோம்ல, நாங்கள் இல்லை பண்ணலைன்னு உங்ககிட்ட சாதிக்கவா செஞ்சோம், கிடையாது உண்மையை சொல்கிறோம்ல, உன்னை பார்த்ததுக்கப்புறம் எவ கூட படுக்கலடின்னு, அப்புறம் ஏன்டி உனக்கு இது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நம்ம சுகா வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. உன்னை பார்க்குறப்ப ஏதாவது பண்ணணும் போல தாண்டி இருக்குது, என் பிரதர்ஸை என்ன எங்களையும் அழுக வச்சிட்டல அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன்
அவள் கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. உன்னை என்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கு பிடிச்சது சனியை. நீங்கள் ஸ்டில் எதுவுமே சொல்லாமல் அவனை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம சுகா உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ நீங்கள் எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம சுகாவை வந்து நேராக உட்காந்துட்டு, உனக்கு எங்கள் மைண்ட் செட்டை சொல்லவா ஓயன்? நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு சொன்னால் புரியும்னு தான் நினைக்கிறேன். உன்னை பக்கத்தில் வச்சு நீ கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியாமல், தூரத்தில் வச்சு உங்ககிட்ட விலகி நிற்கவும் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கோண்டி. இதையும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறான். உங்களுக்கு இது பாதி புரியுது, பாதி புரியவே இல்லை. நீங்கள் அவனை அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே வந்து பார்க்குறீங்க. நான் கூட நினைப்பேன்டி, மற்றவனுங்க லவ் கிவ்னு சுற்றுறப்பெல்லாம் ஏன்டா இந்த மாதிரி லூஸ் தனமாக வேலை பார்க்குறீங்கன்னு. அப்போ தோணும் அவங்கள பார்த்து பைத்தியக்காரனாக இருக்கானுங்கன்னு. இன்றைக்கி நான் அப்படி தாண்டி சுற்றிட்டுருக்கேன், இந்த இளவெடுத்து லவ் பண்ணி தொலைச்சிட்டு அப்படின்னு சுமார் வந்து சொல்கிறான். நீங்கள் லவ்னு கேட்டோடனே நம்ம சுகா வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. நானா அப்படின்னு? நான் தான் அப்படின்னு பார்த்தா என் பிரதர்ஸ் எனக்கு மேலே இருக்கானுங்க. எல்லாம் ஒன்றால் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பயத்தோடய வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. பயப்படாதடி, நீ இப்படி பயப்படுறதான் எனக்கு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இப்போது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. நம்ம சுகா அப்படியே அவனோட டியர்ஸாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு, டேக் கேர் அண்ட் தென் எனக்கு ரொம்பலாம் பொறுமை கிடையாது, ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் எங்ககிட்ட வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் 4 கேட்டில் வந்து பாய் டேக் கேர் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து போயிடுறான். அவன் வந்து அழுகிறான்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க சுகா வந்து எவ்வளோ கொஞ்சம் கோல்டாக யார்ட்டையும் பேசாமல் இருப்பான்னு. இன்றைக்கி அவன் அழுகிறது உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவன் போகாதே வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. எனக்கு கரெக்டாக நம்ம லிசாவும் வந்து வர்றா. ஏய் ஆர் யூ ஓகே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம லிசா வந்து யோங்கி வந்து போகிறத வந்து பார்த்துருந்துருப்பா. அதனால தான் உங்ககிட்ட வந்து அப்படி கேட்குறா. வீட்டுக்கு போகலாம்ல? போகலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலையும் டியர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. என்னாச்சும் வயன், எதுவும் உனக்கு என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கண்ணை வந்து தொடச்சிக்கிறீங்க. அவளுக்கு வந்து புரியுது, ஓகே இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்குது, நம்ம எதுவும் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறா. ஸோ இப்படி நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. இப்போ டைம் ஸ்கிப். இப்போ வந்து மணி வந்து ஒரு மிட்நைட் 12 o'clock கிட்ட ஆகுது. வீடியோஸோட ஹவுஸை தான் வந்து காட்டுறோம். டே கால் பண்ணிங்களா இல்லையாடா? ஆஃபீஸில் இருக்கானா? ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நம்ம வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாக வந்திருக்காங்க. என்னென்னா இன்னும் நம்ம யோங்கியை வந்து காணோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எந்த கான்டாக்டும் இல்லை, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் இல்லைன்றாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் லைட்டாக வந்து பதட்டமாக தான் இருக்குது. அப்போ நம்ம பாய்ஸோட அம்மா இன்னுமா வரல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. எல்லா பாய்ஸ்க்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் வந்து அவங்க அவ்வளோவா அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க. அவ்வளோவா இல்லை பேசவே மாட்டாங்களா? ஸோ இப்போ வந்து பேசுறதுனால அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அம்மா அப்படின்னு சும்மா சொல்கிறா நம்ம ஆரம். இன்னுமா வரல அப்படின்னு சும்மா கேட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா இன்னும் யோங்கியை காணோம், எங்கே இருக்கேன்னு வேறு தெரில, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான், ஆஃபீஸ்லேயும் இல்லை, நம்ம வியும் ஜேக்கையும் தேடி போயிருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். தென் நம்ம அம்மாவுக்கு லைட்டாக பதட்டமாயிருச்சு. எங்கே போனோம், காலிலேருந்து எங்கே இருந்தா, யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. தென் அங்கே நம்ம பிடிஎஸோட அப்பாவும் வந்து வந்துடுறாரு. என்னாச்சு இன்னுமா வரல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அவருக்கும் தெரியல, கேட்டுட்டு தானே வந்திருப்பாரு. ஆமாப்பா இன்னும் காணோம், நான் வி ஜேகேக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க எல்லா பார்லையும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. தென் பிடிஎஸோட அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிருது. என்ன தான் கோவம் இருந்தாலும் பிள்ளைங்களாச்சே, பிள்ளைய காணோம், எந்த அட்ரஸும் தெரிலனப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவங்க அப்படி ஒரு மாதிரி சோஃபாவில் வந்து அழுத மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. என்னங்க இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஏம்மா நீ அழாத, ஒன்றா இருக்காது, நான் நம்ம ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்கிறேன் என்ன அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அவங்க அப்பா. நம்ம பிடிஎஸ் பாய்ஸும் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு அம்மா அப்படின்னு சும்மா வந்து கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறது நம்ம ஆரம், ஜின்னு, ஜேஹோப்பு, அப்புறமா ஜிமின்னு, இவங்க 4 பேர் தான் வந்து அங்கே இருக்காங்க. தென் நம்ம ஜின்னு, அம்மா எங்கள் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. தென் அவங்க அம்மா, டே கோவம் எத்தனை நாளைக்கடா இருக்கும், நீங்கள் என் பிள்ளைங்கடா, நீங்கள் எப்படி சஃபர் ஆகிறத என்னால் பார்க்க முடியல, இப்போ யோங்கி எங்கடா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் டிஆர்ஸ் வந்து வந்துடுது. ஏன்னா லிட்ரலி ஒரு 1 month அந்த மாதிரி டைமிங் வந்து இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க.
ஸோ இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ மற்ற பாய்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் இவங்களும் சரி நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அப்போது ஹயம் ஹயம் என்ன ஹயம் கொஞ்சங்க மெதுவா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்து வருது. என்னன்னு பார்த்தா நம்ம சுகாவை நம்ம வீயும் ஜேகேவும் தான் தோல் அப்படியே தாங்கின மாதிரி வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம சுகாவுக்கு செம்மையாக அடிபட்டுருக்கு. பத்தாவதுக்கு குடிச்சிட்டு வேற இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து ஏமா போயிட்டு சுகாவை வந்து பிடிக்கிறாங்க. அவன் அம்மா நீயா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து அவங்க மேலே வந்து நல்லா செஞ்சுக்கிறான். டேய் என்னடா அது, ஏன்னா இவ்வளோ காயம்? அம்மா நான் சொல்கிறேன், முதல்ல அவனுக்கு மருந்து போடுங்க அப்படின்ற மாதிரி வீ வந்து சொல்கிறான். நீங்கள் எல்லா பாய்ஸும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரிலடா, ரோட்டு சைடு படுத்துருந்தாண்டா, ஏதோ அடிபட்டுருக்கு, குளிச்சுட்டு நல்லா விழுந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. எல்லாரும் யோங்கியை திட்டிக்கிட்டே மருந்தெல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா லைட்டாக தண்ணியெல்லாம் தொளிச்சு அவனுக்கு தொடச்செல்லாம் விடுறாங்க. இப்போ தான் லைட்டாக வந்து தெரியுது அவனுக்கு. அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றான். என்னடா ஆச்சு சுகா உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து உளறிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறான். உங்களை பார்த்தது, நீங்கள் மூஞ்சி திருப்பினது, இது நான் மிரட்டினதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறான். தென் அவனுக்கு டியர்ஸ் எல்லாம் வந்து வருது. அவன் என்னை பார்த்து எப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனா தெரியுமா, அந்த நிமிஷம் செத்துடலாம் போல இருந்துச்சுமா. அவளுக்கு ஏமா புரியவே மாட்டேங்குது நாங்கள் அவளை லவ் பண்ணுறோன்ற விஷயம். எனக்கு அவள் வேணும் மம்மி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மாவுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, தென் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம சுகா வந்து யார்கிட்டையும் பேசவே மாட்டான் இல்லையா. ஈவன் அவங்க அம்மா கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டான். யார்கிட்டையும் அவனோட வீக்னஸை காய்ச்சது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வந்து அழுகிறான், எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இன்னும் அழுகிறான் சின்ன குழந்தை மாதிரி. அவங்க அம்மா வந்து சரி சரி ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. தென் அவள் அழுக ஆரம்பிச்சோடனே நம்ம மற்ற பாய்ஸ்க்கும் கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வந்து வருது. அவள் என்னை இக்னோர் பண்ணுறப்ப எனக்கு செத்துடலாம் போல இருக்குமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து இன்னும் அழுகிறான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. லூஸ் மாதிரி பேசாத சுகா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அழக்கூடாது சரியா அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம மற்ற பாய்ஸும் சேர்ந்து நம்ம சுகா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் உனக்கு தான் தெரியும் இல்லடா, அவளுக்கு எடுத்து நம்ம எந்த பொண்ணையும் தொடவே இல்லைடா, அது சொன்னால் அவள் நம்ப மாட்டாடா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. தென் நம்ம மற்ற பாய்ஸுக்கும் புரியுது, அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. விடு சுகா, சரியாயிரும், நம்ம கிட்ட வந்துருவா அவள். எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து அழுகிறான். ஸோ எல்லாரும் நம்ம யோங்கியை சமாதானப்படுத்தி அவனை படுக்க வைக்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிடுறாங்க. அவங்களும் போயிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. எல்லா பாய்ஸ்க்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போன்னா நம்ம சுகா வந்து தண்ணியை போட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணியிருப்பான். அதாவது அவங்க அம்மா கிட்ட புலம்பி இருந்திருப்பான். அதோட விட்டோமா. சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு தூக்கமே வந்து வர மாட்டேங்குது. ஏன்னா பையன் அவள் இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. விடிஞ்ச உடனே வேலையை அவங்க உங்கள் வீட்டில் தான் வந்து நிற்கிறாங்க. உங்கள் அம்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க. என் மருமகளங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உள்ள ரூமில் இருக்கா? ஓ சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க வேகமாக அவங்க ரூம்குள்ளே தான் வந்து வர்றாங்க. நீங்கள் அப்போ தான் எந்திரிச்சு வந்து உட்காந்துருப்பீங்க. என் கண்ணை இந்த பக்கம் திருப்புறீங்க, பார்த்தா அங்கே அவங்க மாமியார் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட் வந்து நீங்கள் அவங்களே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்த மாதிரியே நிற்கிறீங்க. அவங்க அவங்கக்கிட்ட வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி வந்து மண்டையாச்சுங்க. என் பசங்க மேலே தானே கோவம், என் மேலே என்ன கோவம், என்கிட்ட பேச மாட்டியா
அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவங்கள போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு வந்து அழுதுட்ருக்கீங்க. சரி விடு, சரியாயிரும். என் பசங்க மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிரு. அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்க்குறீங்க. அவங்க அப்படியே அவங்கள கட்டிலில் உட்கார வச்சுட்டு அவங்களும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. எனக்கு புரியுது உன்னால் இதை ஏற்றுக்க முடியாதுதான்னு. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். என் புருஷன் எனக்கு மட்டுமே சொன்னோன்னு நானும் நினைக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து உன்னை தவிர வேறு யாருக்கிட்டே அவனுங்க போனதே இல்லை. உனக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. அதுதான் உண்மை. நீ நம்புறியா நம்பலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பசங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருந்தாலும் என்றைக்குமே என் மேலே சத்தியம் பண்ணி எந்த பொய் சொன்னதில்லை. என் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த பொண்ணையும் அவனுங்களால தொட முடியலன்னு ரூம் வரையும் போயிட்டு திரும்பி வந்திருக்கானுங்க. என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. புரியுது, உன் புருஷங்க உனக்கு முன்னாடியே நிறையா பேர் கூட இருந்திருக்காங்கன்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பக்கமாக திரும்பிக்கிறீங்க. அவங்க கண்ணை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. என்னை பாரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க நிமிர்ந்து வந்து பார்க்குறீங்க. உன் கோவம் நியாயமானது தான். அதை நீ அவங்கக்கிட்ட காட்டாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவ்வளோ தூரமாக இருந்து காட்டாத. என் பசங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க பக்கத்துலே இருந்து அவங்களுக்கான தண்டனை நீ கொடுத்துரு. அதை கூட அவனுங்க ஏற்றுக்கிறானுங்க. ஆனால் உன்னை இவ்வளோ தூரமாக வச்சு நீ அவங்கள விட்டு விலகி போகிறப்ப தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பசங்க இதுவரை அழுது நான் பார்த்ததே இல்லை. முத தடவை பார்க்குறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஒரு அம்மாவா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் என் பசங்க மேலே தப்புன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட இன்றைக்கி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். நீ சின்ன பொண்ணு இல்லை, உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னாலும் அவங்க கூடவே இருந்து கொடுத்துரு ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன். வேமா நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க 4 வீட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போகிறாங்க. நீங்கள் அப்படியே போகிற அவங்களே வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஒரு 2 days கழித்து தான் வந்து காய்ச்சோம். நம்ம பிடிஎஸோட வீட்டில் தான் காய்ச்சோம். எப்பவும் போல தான் அவனுங்க அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கானுங்க. அவங்க அம்மா சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்களா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க வாய் தான் சொல்லுதே தவிர அந்த சோறு வந்து உள்ளே இறங்க மாட்டேது. அவனுங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு கிண்டிக்கிட்டே வந்து உட்காந்துருக்கானுங்க. அப்போது வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி வந்து சவுண்டு. நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சின்ன எந்திக்கிறாரு. டேய் நீ உட்காரு, நான் போய் பார்க்குறேன். வேணாம்மா நீ தம்பிங்களுக்கு சாப்பாடு வை, எனக்கு போதும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் கையை கழுவிட்டு வந்து பார்க்குறான். யாருன்னு பார்த்த இடத்துல அப்படியே ஃப்ரோஸாகி நிற்கிறான். அப்போது நம்ம ஜேகே சாப்பிட்டு கை கழுவி வந்திருப்பான். இவன் எப்படி நிற்கிறான்? ஜின் யார் அது அப்படின்னு சும்மா கேட்டு அவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நம்ம ஜேகே ஒயன் உள்ளவா, ஏன் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஒய்யன்னு கேட்ட உடனே மற்ற பாய்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களும் வெளியே வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க வந்தோடனே தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிறீங்க. தென் அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ஐயன் உள்ளவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து போகிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் கூட தான் வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் அம்மாவை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பீங்க. தென் அவங்களும் உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வர்றாங்க. கொடுங்க ஆண்டி, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜிம்மின் வந்து வாங்குறான். அவங்க இல்லை தம்பி நானே வச்சுக்கிறேன், கொடுங்க ஆண்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் வந்து அந்த லக்கேஜெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறான். நீங்கள் டைரெக்டாக வந்தோடனே யார்கிட்ட எதுவும் பேசலை, அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. உங்கள் ரூம்னா அந்த ஸ்டார்டிங்கில் 8 பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்துருப்பாங்கள்ல, அந்த ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. தென் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் பின்னாடியே வந்து வந்துடுறாங்க. நம்ம பிடிஎஸ்க்குலாம் இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது.
அட் த சேம் டைம் நீங்கள் அவங்கள கண்டுக்காது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து இருக்காங்க. தென் அவங்களும் வந்து பின்னாடி வந்து வர்றாங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட லக்கேஜை கொடுக்கணும்ல, அதனால கதவை வந்து தட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அவனுங்க அப்படியே அவங்கள தேடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஓ சரி ஆண்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த பேக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவனுங்க வந்து அப்படியே கீழே வந்து போகிறானுங்க. அவங்க அம்மா அவனுங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இவனுங்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து உட்காந்துருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. ஒய்யன் வந்துட்டாளா என்ன அப்படின்னு சும்மா செக்கே கேட்குறாரு. என்னால் தான் நம்ப முடியல, உண்மையிலே அவன் வந்துட்டா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து இங்கே ஓரளவு ஹாப்பியாக தான் வந்து போயிட்டுருக்காங்க. தென் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வியர் பண்ணிட்டு வந்து வெளியே வர்றீங்க. தென் வேமா வந்து டைனிங் டேபிளே உட்காடுறீங்க. நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பாய்ஸை கண்டுக்க கூட இல்லை. ஒயன் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு மாதிரி உங்கள் மாமின்லாம் வந்து கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு சாப்பாடெலாம் வந்து வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்து இருக்கீங்க. நம்ம பாய்ஸ் வச்சுக்கன்னுவாங்க, உங்களையே தான் பார்த்துட்ருக்கானுங்க. ஆனால் நீங்கள் நம்ம பாய்ஸை வந்து அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்து ரெடி ஆகுறீங்க. அப்போது நம்ம ஜிமின் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நான் வரலாம்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் லேட்டாச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு மட்டும் போகிறீங்க. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சும்மா தான் வந்து எடுத்துக்கிறான். அவனும் வந்து வர்றான். நம்ம பாய்ஸ் வந்து விட்டுறாங்க. சரி அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி. தென் நீங்கள் காரில் ஏறி வந்து உட்காடுறீங்க. எப்பவும் போல தான் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் சீட்டு இருக்கும்ல, அங்கே தான் வந்து உட்காடுறீங்க. தென் காரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாகவே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நம்ம ஜிமன் இன்னும் கோவம் போகலையா அண்ணன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை, ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்துட்டே வந்து வர்றீங்க. நம்ம ஜிமன் நீ கேட்குறேன்னு நல்லா தெரியுது, ஏன் பதில் சொல்ல மாச்சா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஸ்டில் அமைதியாக தான் இருக்கீங்க. நம்ம ஜிமன் நீ பதில் சொல்லலாட்டும் பரவாயில்ல, ப்ளீஸ் நான் பேசுகிறது மட்டும் கேளு. தப்பு தான் நாங்கள் பண்ணது, அதை நியாயப்படுத்த விரும்பலை நான். ஆனால் இனிமேல் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எங்கள் கூடயே இருந்து கொடுத்துரு. இன்னொரு தடவை ப்ளீஸ் விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. நம்ம ஜிமன் கண் ஃபுல்லாக டியர்ஸ். உங்களுக்கு லைட்டாக அதை பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே மறுபடியும் ஜன்னல் பக்கமாக திரும்பிக்கிறீங்க. தென் இப்போ உங்கள் ஸ்கூலும் வந்து வந்துடுது. நீங்கள் அப்படியே இறங்க போகிறப்ப நம்ம ஜிமன் வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறான். நீங்கள் அந்த பக்கம் திரும்பாமே உங்கள் கையை வந்து விடுவிக்க வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம ஜிமன் சாயங்காலம் நாங்கள் யாராவது வரோம், தனியால் வர வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஸ்டில் உங்கள் கையை வந்து எடுக்க தான் ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம ஜிமன் அப்படியே உங்கள் கையில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் கையை எடுத்துகிட்டு கீழே அப்படியே இறங்கி வந்து போயிடுறீங்க. இது அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓரளவு ஹாப்பியாக தான் இருக்குது. அவள் அப்படியே காரை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே உள்ளே வந்து நடந்து வந்துச்சுருக்கீங்க. அப்போது நம்ம லிசா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை திரும்பி பார்க்குறீங்க. யார் கொண்டு வந்து விட்டது மேடம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. ஜிமன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம லிசா அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஷோல்டரில் வந்து கை போடுறா. நீங்கள் அவளை பார்த்து நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம லிசா எவ்ரிபடி நீட்ஸ் அ செகண்ட் சான்ஸ் இன் யர் லைஃப். கிடைச்சா அதை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க. நீ கொடுத்துருக்க கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்குவாங்க, நீ எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்களும் சரின்னு சும்மா வந்திருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸும் வந்து பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் பிடிஎஸோட வீட்டுக்கு போய். ஸ்டில் நீங்கள் தனி ரூமில் தான் வந்திருப்பீங்க. அவங்க ரூமில் இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிறத கேட்கவே இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா? அதை நீங்களும் நோட் பண்ண தான் செய்கிறீங்க. ப்ளஸ் யார்கிட்டையும் அவ்வளோவா கோவப்பட மாட்டாங்க. அப்புறமா அந்த பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் சுத்தமாக கிடையாது. வீடு வேலை அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவு வந்து மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி. அப்படி ஒன் ஃபைன் டே நீங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவு, ஏன்னா சண்டே இருந்ததுனால. நம்ம பிடிஎஸும் வீட்டில் தான் வந்திருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருக்க நாள் ஃபுல்லாக அவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கப்ப அவங்க பிஏ வந்து உள்ளே வந்து வர்றாரு. என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சும்மா ஜேகே கேட்குறாரு. இல்லை பாஸ்,
டோர்னமெண்ட் வருது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஓ எப்போ அப்படின்னு சும்மா வி கேட்குறான். அது பாஸ் நீங்கள் யூஎஸ் போகிற அன்னைக்கு தான் டோர்னமெண்ட் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அன்னைக்கு யார் வச்சா தெரில பாஸ், இது கவர்மெண்ட் நடத்துகிற டோர்னமெண்ட், அன்னைக்கு தான் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கீங்க, அப்போது நம்மளால் கலந்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சும்மா ஜிமின் வந்து சொல்கிறான். நம்ம சிவா, நம்ம எல்லாரும் மீட்டிங் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல, யாராவது ஒருத்தர் டோர்னமெண்ட்டில் கலந்துக்காங்க, மற்ற 6 பேர் வந்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணலாம் யூஎஸில் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அதுதான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா ஆரம்பமாக சொல்கிறாரு. இப்போ யார் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சும்மா ஜின் கேட்குறாரு. எல்லா பாய்ஸும் ஒருத்தர் பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஜேகே, நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எல்லோரும் சரின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லோரும் திருப்பி அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க பார்த்தோன்னே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. இப்போது நம்ம பாய்ஸ் யூஎஸ்க்கு வந்து கிளம்பிடுறாங்க. அதாவது மற்ற 6 பாய்ஸ் உங்ககிட்ட வந்து பார்த்து சேஃபாரு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்து போயிடுறீங்க. நம்ம பாய்ஸ்க்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களும் அப்படியே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இப்போது நீங்கள் ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டே வந்து போக மாட்டேங்குது படிக்கிறதுல. ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம லிசா, என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நீங்கள் அவங்க என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன், அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவள் சிரிக்கிறா. இப்போ கஷ்டப்படுறதுக்கு நீ அப்பயே சரின்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்போ தோணலைல, இப்போ தான் தோணுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. 7 பேருமா போயிருக்காங்க? 6 பேர் தான் போயிருக்காங்க. இன்னொருத்தர் டோர்னமெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, ஜேகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம லிசாவே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து தர்றா. நம்ம ஜேகேக்கு தான் வந்து பண்ணியிருப்பா. ஏன் இப்படி பண்ணுற, வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ரிங் போது பேசு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறா. தென் காலையும் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் பேசுகிறது ஜேகே இல்லை, அவரோட பிஏ. தென் பின்னாடி நம்ம ஜேகே பேசுகிறதும் வந்து கேட்குது உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே பேசாமல் காதில் வந்து வச்சுருக்கீங்க. ஹலோ யார் அப்படின்னு மாதிரி அந்த பிஏ வந்து கேட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் ஸ்டில் எதுவுமே பேசலை. பின்னாடி ஜேகே வந்து பேசிகிட்டு இருக்கதான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்படி என்ன நடக்குதுன்னா, ஜேகேவோட கோச் இருப்பார்ல, அவர் தான் வந்து ஜேகேவை பிடிச்சி கத்திட்டுருக்காரு. ஜேகே என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டல்லாக விளாட்ற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. இல்லை என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம ஜேகே. என்னாச்சு ஜேகே அப்படின்னு சும்மா கோச் கேட்குறாரு. தெரில கோச், எனக்கு இப்போல்லாம் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஒய்யன் விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவருக்கும் இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம் கோச், மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா, ஒரே நெருடலாக இருக்குது. அவகிட்ட பேசணும்னு தோணுது, ஆனால் பேசினா அவள் கண்டுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த பாக்ஸிங்லாம் பிடிக்கவே செய்யாது. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறோமோன்னு அது வேறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறார் நம்ம ஜேகே. ஜேகே நீ அதை பற்றி யோசிக்காத, உன்னோட கேமை நீ ஆடு. நீ ஓ செல்ஃப் படி ஆடினாலே நீ தான் வின்னர். எதை போட்டு மனசை குழப்பிக்காத. நாளைக்கு டோர்னமெண்ட்டை வச்சுட்டு இன்றைக்கி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. தெரில நாளைக்கு ஜெயிப்பேனா என்னன்னு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இப்போ பாரு ஜேகே, ஒன்று நீ நம்பு, நீ ஜெயிப்ப. டேக் ரெஸ்ட், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்து போயிடுறாரு. இங்கே இவர் ஹலோ ஹலோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து கத்திகிட்டே இருப்பார்ல நம்ம ஜேகே. யாரா ரொம்ப நேரமாக கத்திட்டுருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். தெரில பாஸ், யாரோ கூப்பிட்டுட்டு பேசாமே இருக்காங்க, ஆனால் லைனில் தான் இருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இங்கே கொடு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவரும் வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த நம்பர் நீங்கள், அவர் வந்து சேவ் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் உங்கள் நம்பர்ன்றது நல்லாவே தெரியும் அவருக்கு. அவர் டக்குன்னு காதில் வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் வாய்ஸ் கேட்டு அடுத்த செகண்ட் காலை வந்து கட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஜேகேக்கு இது ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. தென் அவன் அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். பாஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிஏ கேட்குறான். கிளம்பு இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை பாஸ் நீங்கள் தனியாக கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்கிறான். நம்ம பிஏவும் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. இங்கே அவன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகவே அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு குத்திடுச்சுருக்கான். கை ஃபுல்லாக ரத்தம் வருது. பட் இருந்தாலும் வந்து அவன் குத்திடுச்சுருக்கான். அப்படியே கொஞ்சம் டைமும் பாஸ் ஆகுது. ஸ்டில் வந்து அவன் அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு பயங்கரமாக குத்திடுச்சுருக்கான்.
ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. அதெல்லாம் எப்படி காய்ச்சதுன்னு தெரியாமல் அவள் அப்படி குத்திச்சிருக்கான். அப்போது போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. இவன் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே நீங்கள் தான் வந்து இருக்கீங்க. வேகமாக அவன்கிட்ட வந்து வர்றீங்க. அவன் க்ளவுஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டு பார்க்குறீங்க. அவன் கை ஃபுல்லாக அவ்வளோ ரத்தமாக இருக்குது. லூசா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் எதுவுமே பேசலை, உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்பே உங்கள் லிப்ஸில் பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவன் எதை பற்றியும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் அதையுமே வந்து பார்க்குறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து அவன் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சாரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்த மாதிரியே தான் நிற்கிறீங்க. சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் கண் ஃபுல்லாக டியர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அவன் டியர்ஸை வந்து வைப் பண்ணி விடுறீங்க. இது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன்கிட்ட நீங்களாக போய் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. பனியன் போட்டுருப்பான்ல, அதை பிடிச்சி வந்து இழுக்கிறீங்க. அவனும் உங்கள் ஹைட்டுக்கு வந்து கீழே வர்றான். நீங்கள் அப்படியே அவனை கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. இது அவனுக்கு ஷாக்கு. உங்களை அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மைல்டாக ஸ்மூத்தாக வந்து கிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. தென் போக போக நம்ம ஜேகேவுமே கண்ணை மூடி உங்கள் கிஸ்ஸெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி வச்சுருக்கான். தென் நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவனை பார்த்து என்னாச்சு உனக்கு, ஏன் இதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு பாக்ஸிங் பிடிக்காது தான், ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்ற இடத்துல நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவன் கண்ணில் டியர்ஸ் வந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே வைப் பண்ணி விட்டு நீ எதை பற்றியும் குழப்ப வேணாம், ஒழுங்காக நீ விளாடு, நேஷ்னல் கேம் வேறு, நல்லா விளாடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறான். இந்த தடவை செம்ம ரஃபாக பண்ணுறான். உங்களுக்கு லிப்ஸே வந்து வலிக்குது, அந்தளவுக்கு பண்ணுறான். சிக்கே நிறுத்து கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவனும் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. நம்ம சிக்கே ஒயன் ப்ளீஸ், என்னால் முடியலை, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, நீ வேணும்னு தோணுது, எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. நம்ம சேக்கே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்த மாதிரியே வந்து நிற்கிறீங்க. நம்ம சேக்கே இப்போது உங்கள் கிட்ட வந்து வர்றான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படியே உங்களை அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து உட்கார வைக்கிறான். நீங்களும் வந்து உட்காடுறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் கிஸ் பேக்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை கீழே வந்து தள்ளுறான். அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, அங்கேயே வந்து நீங்கள் வந்து படுத்திருக்கீங்க. உங்கள் சீக்ஸு, உங்கள் நெக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ப்ளீஸுன்னு கேட்டானேன்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்ருக்கீங்க. தென் ஆஃப்டர் சம்டைம்ஸ் நீங்கள் இப்போது ஜேகே மடியில் டபுள் சைட் லெக் போட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க. நம்ம ஜேகேவும் உட்காந்து தான் இருக்கான். உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ப்ளஸ் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே தோஸ் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. இப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான மேக் அவுட் வந்து நடக்குது. ஓகே ஆர்மிஸ், இந்த எபிசோட் எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மேபி இன்னும் 1 or 2 எபிசோடில் இந்த எஃப்எஃப் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, பாய். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போம்னா
நம்ம ஜேகேவை வந்து நம்ம மொய்யன் வந்து ஏற்றுட்டு இருந்திருப்பா. அதோட விட்டோமா, சரி நெக்ஸ்ட் சேனல் பார்க்கலாம் வாங்க. இப்போது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேவோட செஸ்ட்டில் வந்து படுத்திருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி உங்கள் ஃபோர்கட்டை கிஸ் பண்ண மாதிரியே இருக்கான். நீங்கள் அப்படியே நிமிந்து நம்ம ஜேகேவை பார்க்குறீங்க. தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சும்மா அதை சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போது நீங்கள் ஜேகே பெயினாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே ரொம்ப பெயினாக இருக்கா என்ன அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நிஜமா தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போகலாம். என்னால் எந்திரிக்க முடியாது, நீயே பண்ணி விடு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறான். நீங்களும் அவனை அப்படியே பார்த்த மாதிரி இருக்கீங்க. தென் அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து போகிறான். தென் கார்லேருந்து இறங்க கூட இல்லை, அவன் தான் மறுபடியும் தூக்கிட்டு வரான். அப்போ உங்கள் மாமின்லா டேய் என்னடா பண்ண பிள்ளைய அப்படின்னு சும்மா கேட்டே வேகமாக வெளியே வர்றாங்க. நீங்கள் நல்லா தூங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. மா கத்தாதம்மா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஐயோ என்னடா மயக்கமாக இருக்கா, அடிச்சு கடிச்சு பட்டியா என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. மா அப்படின்னு சும்மா வந்து அவன் முறைக்கிறான். என்னடா ஒயன் ஒயன் அப்படின்னு சும்மா உங்களை எழுப்புறாங்க. ஏம்மா என்னம்மா பஞ்ச அப்படின்னு சும்மா அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஓ உயிரோட தான் இருக்கியா, என்னடா பண்ண, இறக்கி விட்றா அவளை, அம்மா நீ தள்ளு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் மறுபடியும் ஜேகே ஹக் பண்ண மாதிரி வந்து படுத்துக்கிறீங்க. இதை பார்க்குற உங்கள் மாமியாருக்கு தான் ஷாக்கு. என்ன எதுவும் சொல்லலை அவள் அப்படின்னு மாதிரி அவங்களும் கன்ஃபியூஸாகவே உள்ளே வர்றாங்க. நம்ம ஜேகே உங்களை அப்படியே அவர் ரூமில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் பொத்தி விட்றான். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து படுத்து தூங்குறீங்க. உங்கள் மாமியாருக்கு தான் அங்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏய் ஜேகே என்ன நடக்குது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவங்களும் சரின்னு சுமார் வெளியே வந்து வர்றாங்க. நம்ம ஜேகேவும் கதவெல்லாம் சேர்த்துட்டு என்ன உனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். டேய் ஒழுங்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, உனக்கும் அவளுக்கும் என்ன ஆச்சு, ஏன் அவள் எதுவுமே சொல்ல மாட்டா, சண்டை தானே போட்டுச்சுருந்தீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சும்மா அவன் கேட்குறான். ஒரு மாதிரி சிரிக்கவும் செய்கிறான். டே ஜேகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சேர்ந்துட்டோன்னா சண்டையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இப்பட்றா எனக்கும் தெரில, அவளாக வந்தா ஸ்டார்ட் பண்ணா, நான் முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஐயோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்களும் செம்ம ஹாப்பியாக என்னங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல வந்து போயிடுறாங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம லிசா வீட்டில் காட்டினோம்னா நம்ம லிசா வந்து அவளோட ரூமில் வந்து இருப்பாள். அப்போ ஒரு மெய்டு வந்து லிசா மேம் உங்களை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா ஒய்யனா தெரில மேம், பேரில் அவங்க சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணாங்க. சரி நீ போய் வேலையை பாரு, நான் வர்றேன். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அவளும் வெளியே வந்து வர்றா. பார்த்தா அங்கே நம்ம ஜெனி தான் வந்து நிற்கிறா. நீயா என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் அப்படின்னு சும்மா அவள் கேட்குறா. அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சும்மா ஜெனி சொல்கிறா. சொல்லுங்கள் மேடம், தனியாக பேசணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவள் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறா. அவள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே பார்த்துட்ருக்கா ஜெனியை. நம்ம ஜெனி தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. எதுக்கு, என்னை காப்பாற்றினதுக்கு, அதைத்தான் நீ அன்னைக்கே கேட்டேயே. அப்புறம் சாரி, இது எதுக்கு, உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை கஷ்டம் மட்டும்தான் படுத்தியிருக்கேன், அதுக்காக சாரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அதெல்லாம் இப்போ பேச வேணாம், கிளம்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. லிசா ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு தெரியும் உனக்கு சின்ன வயசுலேருந்தே என் மேலே ஃபீலிங் இருக்குன்னு. நான் அது தெரிஞ்சும் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. சரி பாய், நான் மன்னிச்சிட்டேன், நீ கிளம்பு. என்னை விரட்டுறதுல என் குறியாக இருக்க, ஏன்னா நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. வேணாம், நானும் விட்டுறலான் இருக்கேன், என்னால் முடியல. ஐ எம் ஆல்சோ டயர்ட். இதுக்கு மேலே
ஒரு நல்ல வெல்விஷராக இருக்கலாம். அதை தாண்டி உங்ககிட்ட வந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சாரி இத்தனை வருஷம் உன்னை போதர் பண்ணதுக்கு. அப்புறம் உனக்கு பிடிச்சவங்க கூட நீ உன் லைஃப்பை லீட் பண்ணு அப்படின்னு சும்மா லிசா சொல்கிறா. நான் சொல்கிறத கொஞ்சமாக அதை கேளு. வேணாம் ஜெனி, வேணாம். நான் அதை பற்றி நினச்சா அழுதுருவேணும்னு பயமாக இருக்குது. வேணாம், அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சும்மா அதை சொல்கிறா. லிசா ப்ளீஸ் கிளம்பு அப்படின்னு சும்மா அதை சொல்கிறா. நிச்சயமாக தான் சொல்கிறியா லிசா? நிச்சயமாக தான் சொல்கிறேன், கிளம்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நம்ம ஜெனி கதவு கிட்ட வரையும் போகிறா. நம்ம லிசா ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கா. திரும்ப வேகமாக வந்து நம்ம லிசா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, சாரி எனக்கு புரியுது, நான் இத்தனை வருஷம் உனக்கு கஷ்டம் மட்டும்தான் படுத்திருக்கேன், அதனால் உனக்கு ஏற்றுக்க டைம் ஆகும். நான் இப்போ சொல்கிறேன் லிசா, ஐ லவ் யூ லாட். எப்போ எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஐ லவ் யூ லாட். அவ்வளோதான். இப்போதைக்கு என்னோடய முடிவு, என் லைஃப் எல்லாமே நீ மட்டும்தான். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் லைஃப் லாங் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம லிசாவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆனால் லிசா வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிற மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கா அவளை. தென் நம்ம ஜெனி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கே நின்று போயிடுறா. நம்ம லிசாவுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து டியர்ஸ் எல்லாம் வருது. நம்ம லிசா யோசிச்சு பார்க்குறா, சின்ன வயசுலேருந்து அவள் எப்படிலாம் ஜெனியை வந்து லவ் பண்ணியிருப்பான்னு. எஸ், சின்ன வயசுலேருந்தே நம்ம லிசா வந்து ஜெனியை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜெனிக்கு வந்து அது தெரிஞ்சும் அவங்க கண்டுக்காததுனால லிசாவுக்கு வந்து கோவம். அதனால 2 பேரும் அப்படியே சண்டை போடுற மாதிரியே இருந்தாங்க. ஆல்ரெடி ஜெனி சண்டை போட்டு தான் இருப்பாங்க லிசா கூட, அதனால் இவங்களும் சண்டை போடுற மாதிரி இருந்திருப்பாங்க. தென் உங்களை புள்ளி பண்ணப்போ உங்களை வந்து நம்ம லிசாவுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் ஜெனி மேலே வந்து கோவப்பட்டு அந்த மாதிரி வந்து நடந்துருந்துருக்கோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் நம்ம லிசா வந்து ஜெனியை லவ் பண்ண மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே ஜன்னல் வழி போகிற ஜெனியவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம லிசாவுக்கு லைட்டாக ஸ்மைல்லாம் வந்து வருது. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்த காட்டினோன்னா அங்கே நம்ம ஜேகே தான் வந்து வின் பண்ணுறான். அவன் வின் பண்ணோடனே நீங்கள் சூப்பர் அப்படின்னு சும்மாலாம் வந்து கைத்தட்டி வச்சுருக்கீங்க. நம்ம ஜேகே அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 2-3 டேஸ் கழித்து காட்டினோன்னா இப்போ தான் பிடிஎஸ் வந்து, அதாவது மற்ற 6 பாய்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வர்ற நாள். இந்த 2-3 டேஸும் நம்ம ஜேகேலாம் அவங்கள வச்சு செஞ்சுருப்பான். ஏன்னா அத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் அவனுக்கு கிடச்சிருக்குன்றப்போ அதுக்கப்புறம் யார் அவனை கேட்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து பங்கம் பண்ணியிருப்பான். உங்களுக்கும் இதை வந்து 2 நாளில் பழகிருச்சு. ஸோ இப்போலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு டயர்டு தெரியறதில்ல. நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ தான் மற்ற 6 பாய்ஸும் வந்து என்ஷாராங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நம்ம பாய்ஸும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக போய் நம்ம ஆரம் தான் முன்னாடி வந்து வச்சுப்பான், அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இது நம்ம எல்லா பாய்ஸுக்கும் ஷாக்கு. நீங்கள் அவங்கள அப்படி ஹக் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஆரம்பம் அவங்க டைட்டாக ஹக் பண்ணுறான். தென் மற்ற 5 பாய்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே குரூப் ஹக்கா. எல்லாவனுக்கும் ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் ஷாக்கு, இன்னொரு பக்கம் கன்ஃபியூஸ். என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மூச்சு முட்டுது அப்படின்னு சும்மா அதை சொல்கிறீங்க. அப்படியே எல்லாம் ஒன்று விளக்கிடுறாங்க. அப்போது நம்ம என்னாச்சும் உனக்கு ரொம்ப வித்தியாசம் நடந்துக்கிற, எங்கள் மேலே கோவம் போயிடுச்சா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அதுக்கு நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே கோவம் இருக்கணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. எல்லாவனும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து மண்டையாச்சாங்க. நீங்கள் ஓகே போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவனுங்களும் ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடையே சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு குளிக்கவும் வந்து போகிறாங்க. போகிறப்ப அப்படியே ஜேகே திண்டுகிட்டு இருப்பான். கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போகிறானுங்க. ஒழுங்கா சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க ரூம்குள்ளே வச்சு. எல்லாமே ஆச்சு ஐயாங் அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறான். எல்லாமேனா அப்படின்னு சும்மா சுகா கேட்குறான். நம்ம ஜேகேவும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறான். டே என்னடா பண்ணி வச்சுருக்க, ஸ்கூல் தாண்டா படிக்கிறா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் நம்ம ஆரம். ஹயாங் நீ என்ன பண்ண மாட்டியா அவள் கிடச்சா, அது அப்படிதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம வீலாம் அட பாவி துரோகி, தனியாக விடாது பண்ண, அதுவும் எங்களை விட்டுட்டு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம ஜிமின் டே
இதுவரை தனியாக ஒரு பீஸ் கூட பண்ணதில்லடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சுமார் வந்து கேட்குறான். டேய் அது வேற இது வேற, இவ ஒய்ஃப், இவ எனக்கும் ஒய்ஃப். ஸோ நான் அவள் கூட கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்தேன், அவ்வளோதான். அவசப்பட்டா நீ அவள் கூட ப்ரைவேட்டாக இரு, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதிலலாம் என்ன எதுவும் குத்த சொல்லக்கூடாதுப்பா, எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இருக்கும் அப்படின்னு சும்மா ஜேகப் சொல்லிட்டு அவள் வந்து குளிக்க வந்து போயிடுறான். எல்லாம் உனக்கு லைட்டாக காண்டு கடுப்பு ப்ளஸ் ஹாப்பின்னு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. எல்லோரும் குளிச்சுட்டு வந்து வர்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டு வச்சுருக்கீங்க, அவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட வந்து செய்கிறாங்க. இப்போ உங்கள் ரைட்டில் வந்து சுகா, லெஃப்டில் வந்து ஜேகப் அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் தட்டிலேருந்து எடுத்து நம்ம சுகாக்கு வைக்கிறது, ஜேகப் வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறீங்க. அவங்க அப்படியே ஹாப்பியாகவே எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறாங்க. என்னாச்சு தெரியுமா, ஜேகே தான் அதில் வின் பண்ணாங்க, நான் லைவாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டே சாப்பிட்றீங்க. அப்போது நம்ம சுகா, உனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்ன நாங்கள் பாக்ஸிங் பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஸோ ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட் டைம். உங்கள் அம்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம். ஸோ உங்கள் அம்மா வந்து நான் தனி ரூமில் இருந்துக்கிறேன், நீ அவங்க கூட போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே வேகமாக ஒருத்தர் ரூம்குள்ளே வந்து நுழையிறீங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜிமினோட ரூம் தான். அவன் உங்களை பார்த்துட்டு இல்லவா நீ அங்கேயே நிற்கிற அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் உன் பிரதர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான். சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஜிமனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி வந்து வர சொல்கிறான். ஸோ இப்போ 7 பேரும் நீங்கள் இருக்க ரூமுக்கு, அதாவது ஜிமன் ரூமுக்கு வந்து வந்தாச்சு. நீங்கள் கதவை சாத்துங்க, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சுகா கேட்குறான். ஒரு சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு கதவையை வந்து சாத்திடுறானுங்க. தாள் போடு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எரி போடுறேன் அப்படின்னு நம்ம சுகா தான் வந்து போடுறாரு. நீங்கள் ஓகே எல்லோரும் கண்ண மூடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாரு. மூடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி அப்படின்னு மாதிரி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே கண்ணை வந்து மூடுறாங்க. இப்போ கண்ணை திறங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடி இது அப்படின்னு ஆரம்பி கேட்குறாரு. ஏன் பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. என்னன்னு பார்த்தா நீங்கள் அவங்க முன்னாடி நேக்கடாக வந்து நிற்கிறீங்க. நம்ம ஜிம்மன்லாம் ஆண் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐ வாண்ட் யூ ஆல் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லாருக்கும் செம ஷாக்கு. இதெல்லாம் உனக்கு யாரே சொல்லி தந்தா அப்படின்னு ஜேகப் கேட்குறாரு. அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கை காய்ச்சிங்க. எல்லோரும் ஜேகேவை பார்க்குறானுங்க. ஐயா இது அவளை பிக்கப் பண்ணியிருக்கா, நான் 1-2 தான் சொல்லி தந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நானாக கற்றுக்கிட்டேன் பாதி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லாரும் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போவே வேணும், ஐ வாண்ட் இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நம்ம வீதான் நினச்சிப்பான். அவன் ஹைட்டுக்கு வந்து எக்கிறீங்க, உங்களால் முடியல. ஸோ அவனை அப்படியே கீழே வந்து இழுக்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி கீழே வந்து குனிகிறான். அவனை அப்படியே கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. இது எல்லா பாய்ஸுக்கும் செம்ம ஷாக்கு. அண்ணன் நீங்கள் நேக்கடாக வர இருக்கீங்களா, கண்ணு உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது அவனுக்கு. நம்ம வீயும் உங்களை கிஸ் பேக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களை அப்படியே டைட்டாக அவன் பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். பின்னாடி வந்து உங்களை யாரை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே யாருன்னு சும்மா சைட் ஐஸில் பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஜிமன் தான். உங்களை அப்படியே பின்னாடி, அதாவது உங்கள் ஷோல்டர் உங்கள் நெக்கு அப்படின்னு சும்மா வந்து கிஸ் பண்ணுறான். எல்லா பாய்ஸும் அவங்கவுங்க ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன 7 பேர் கூடயும் அந்த நைட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக பெயினாக பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லோரையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, ஸோ அதனால் வந்து பொறுத்துக்கிட்டீங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து படுக்கிறானுங்க பெட்டில். நீங்கள் முடியலை, தண்ணி வேணும், பசிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜிமன் டைம் என்னன்னு பார்த்தியா 2:30, இந்நேரம் எங்கிட்ட போய் சாப்பிட்றது, எனக்கு பசிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி இரு நான் குக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அவரோட ஷர்ட் எடுத்து போட்டு வந்து போகிறாரு.
நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பசிக்குதுன்னே படுத்து கிடைக்கீங்க. நம்ம மற்ற பாய்ஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் இப்படியே உங்களுக்கு லைஃப் வந்து ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் ஆகுது. அப்படியே ஒரு 1 இயர் கழித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் வந்து காட்டுறோம். நீங்கள் ஐயோ அம்மான்னு கத்திச்சிருக்கீங்க. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து லேபர் பெயின் வந்து வந்துருச்சு. இங்கே நம்ம பாய்ஸ் எல்லாம் கதறி அழுகுறானுங்க. டே ஒன்றும் இல்லைடா, அப்படி தான் இருக்கும். அம்மா அவன் ஏம்மா இவ்வளோ அழுகுறா அப்படின்னு சும்மா ஜேகப் கேட்குறான். குழந்தை பிறக்கணும்ல, வலி இருக்க தான் செய்யும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம பாய்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. தென் கடைசியாக குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தை சத்தத்தை கேட்ட உடனே தான் நம்ம பாய்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. தென் அவனுங்க குழந்தைய கூட ஃபஸ்ட்டு பார்க்கல. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறானுங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஆல்ரைட்டாக இருக்காங்க, மயக்கமாக இருக்காங்க, தனி ரூம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு குழந்தைய வந்து கொடுக்க வர்றாங்க. இல்லை, நாங்கள் அவங்க பார்த்ததுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்குறோம், அம்மா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சும்மா ஜேகப் வந்து சொல்கிறான். எல்லா பாய்ஸும் உங்களை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம குழந்தையெல்லாம் உங்கள் அம்மா தென் பிடிஎஸோட அம்மாலாம் வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. ஸ்டில் நம்ம பாய்ஸ் வந்து குழந்தைய வந்து பார்க்கல. தென் இப்போது உங்களையும் வந்து ஒரு தனி ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மாவும் தென் பிடிஎஸோட அம்மாவும் ஆல்ரெடி அங்கே இருந்து குழந்தைய வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கவே தெரியலையா, அது ஒரு மாதிரி வியர்டாக தான் வந்து பிடிச்சிருக்கீங்க. வா என் பேபி என்ன மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. ஆமாம், ஒன்றை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் வந்து பிறந்திருக்கும், என்ன மாதிரி க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பேபியோட கணத்தை பிடிச்சி கிழிச்சிக்கிங்க. அப்போ நம்ம சுகா அடியே ஏடி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்த்து வச்சுக்கிங்க. எப்படி பிடிச்சிருக்க நேராக புரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜின்னும் சொல்கிறான். நீங்கள் அவனுங்களை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. சுத்தம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம வந்து அவன் தான் அவங்க கையில் நம்ம பேபியெல்லாம் நேராக வச்சு விட்றான். தென் நீங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு திட்டு வேற விழுகுது. ஏண்டா பெற்றவளுக்கு தெரியாதவளா பிள்ளையை எப்படி பிடிக்கணும்னு, அவள் பிடிச்சது கரெக்டாக தான்டா இருந்துச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எல்லா பாய்ஸும் அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பேபியை பார்த்து அது கூட பேசிட்டு இருக்கீங்க க்யூட்டாக. தென் நம்ம பாய்ஸோட அம்மா அவங்க அம்மாலாம் சரி அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு என்ன பேபி அழுகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. பசிக்கும், ஃபீட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறாரு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. போச்சு அப்படின்னு சும்மா ஜிகே சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறான். இரு பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம தான் அவங்க பக்கத்தில் வந்து உங்களோட அந்த டாப் இருக்கும்ல அதில் இருக்க பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிச்சான். என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எடி நீ எங்களோட டர்ட்டி மைண்ட்ரி, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஃபீட் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவரும் அந்த ரிமூவ்லாம் பண்ணிவிட்டு பேபிக்கு அவர் தான் வந்து லிட்ரலி சொல்லப்போனால் ஃபீட் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் அங்கே கை வைக்கிறதா இருக்கட்டும், பேபியை சரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம மற்ற பாய்ஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. இப்படி தான் பண்ணணும். நம்ம சேக்கே இது குழந்தையா இல்லை அது குழந்தையானே தெரிலடா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எல்லாம் ஒன்று சிரிக்கிறானுங்க. அப்போது டோரை வந்து வெளியே யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம ஜின் வந்து உங்களுக்கு டவல்லாம் வந்து பொத்தி விடுறான். நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க, என்னன்ற மாதிரி பொத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நம்ம லிசாவும் ஜெனியும் தான் வந்து வந்திருக்காங்க. லிசா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறீங்க. பேபி மறுபடியும் அழுகுது. அடியே கத்தாதடி அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டு பேபியை வந்து தட்டி கொடுத்துருச்சுக்கான். தென் நம்ம லிசா அவங்கள பார்த்துட்டு நீ ஏன் பேபி, உனக்கு ஒரு பேபியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் நம்ம லிசாவும் அவங்க பேபியெல்லாம் தூக்கிட்டு அவள் வந்து ஜெனிக்கிட்ட காட்டி நமக்கு எனக்கு இப்படிலாம் பேபி பிறக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஜெனியும் சொல்கிறா. என்னாச்சு 2 பேருக்கு பிக்கப் ஆயிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஜெனி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நம்ம லிசாவும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. நம்ம பாய்ஸுக்கு ஆச்சரியம். என்னடி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் லிசா ஜெனியோட ஸ்டோரியை வந்து சொல்லி விட்டுறீங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கள வந்து அப்படியே வியர்டாக பார்க்குறாங்க. என்ன லுக்கு, லவ் இஸ் லவ், ஜெண்டர்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து லிசா சொல்கிறாங்க.
எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சும்மா சுகா சொல்லிட்டு உங்கள் பக்கமாக திரும்பிக்கிறாரு. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. தென் இந்த மாதிரியே உங்கள் லைஃப்லாம் வந்து ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே ஆர்மிஸ், இந்த ஸ்டோரிக்கு இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூன் நம்ம இருக்க எஃப்எஃப்லாம் முடிச்சுட்டு புது புது எஃப்எஃப் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.